பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள்னா இது ஏதோ அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருஷம் பூரா நாம் பாடுபட்டு அதனுடைய பலனை அனுபவிக்கிற நாள் அப்படிங்கிறது நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது. இது முக்கியமாக இது ஒரு நன்றி அறிவிப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய நன்றி அறிவிப்பு கூட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அது மாதிரி விவசாயிகள் நடத்துகிற ஒரு நன்றி அறிவிப்பு விழா இது. யாருக்கு நன்றி சொல்றாங்கன்னா ஆதவனுக்கு. அதாவது சூரியன் இல்லைன்னா விவசாயம் இல்லை. அதனால ஆதவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இந்த பொங்கல் திருநாளை நாம கொண்டாடுறோம். அதாவது இந்த பொங்கல்ல விவசாயிகள்ட்ட இருந்து நிறைய பண்புகளை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் இது. விவசாயிகள் அவங்க விவசாயம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறல. அந்த அளவுக்கு அவர்கள் நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலே அதை பற்றி ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு வயசான ஆள் நிலத்தில் ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாராம். தலையில் ஒரு கந்தலை சுற்றி இருந்தார். உடம்பு பூரா சேரு, ரொம்ப ஏழை. ஏறு ஓட்டிகிட்டு இருக்கிறவர் வேற எப்படி இருப்பார்? இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் ஒரு ஏழையா தெரியல. அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக குதிரை மேலே வந்தாராம். வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். ரொம்ப செல்வ செழிப்புல இருக்கிற ராஜா அவர் இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார். இந்த ஆள் ரொம்பவும் ஏழைங்கிறது அவர் பார்த்தாவே பளிச்சுன்னு தெரியுது. கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை, உடம்போ இழைச்சி போயிருக்குது, வயிறு முதுகில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு, கண்ணு குழி விழுந்து போயிருக்குது. ஆனாலும் முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமா நினச்சி பார்த்தார் அந்த ராஜா. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஐயா பெரியவரே, இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம். பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் பூரா உழவு ஓட்டி ஆகணும், அதனால் பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாராம் அந்த பெரியவர். என்ன அவ்வளவு அவசரமா? மீதி இருந்தால் நாளைக்கு உழுதக்கூடாதா? அது சரி, உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா. எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்கை அளவு கூட நிலம் கிடையாது. இது எங்கள் முதலாளியோட நிலம். இதை பூராவும் உழுது முடிச்சாதான் அவர் கூலி கொடுப்பார். நான் கூலிக்கு உழுதுகிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆயிடும் அப்படின்னாராம். ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார். வரப்பில் நடந்து அந்த பெரியவர்கிட்டயே போனாராம். சரி, ஒரு நாள் பூரா உழுதா உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார். 8 அணா கூலி கிடைக்கும்னாராம் அவர். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ 8 அணா கூலிங்கிறது ரொம்ப பெருசு. இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியா தெரியல. இவ்வளவு தானா, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம். ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவர். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. 8 அணா கூலி வாங்குற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார், ஏராளமான வசதியோடு இருக்கிறன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கார். அது சரி, 8 அணாவில் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாராம். எனக்கு கிடைக்கிற 8 அணாவில் 2 அணா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன், 2 அணா பழைய கடனுக்கு கொடுக்குறேன், 2 அணா தர்மம் செய்கிறேன், 2 அணா வட்டிக்கு கொடுக்குறேன், ஒரு குறையும் இல்லைன்னாராம். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு இருக்கார். ஐயா, எனக்கும் என் மனைவிக்கும் 2 அணா செலவாகுது. வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க, சின்ன வயசுல என்னை காப்பாத்தினவங்க அவங்க. அந்த கடனுக்கு 2 அணா செலவாகுது, அது பழைய கடன். என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில தன்னுடைய மகனோட என் வீட்டில் இருக்கிறா. அவளுக்கும் அவள் மகனுக்கும் 2 அணா செலவு பண்றேன், அது தர்மம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 அணா செலவு பண்றேன், அது வட்டிக்கு கொடுக்கறது மாதிரி. பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க. அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுதான். அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாராம். இப்போ உழுதவருக்கே நிலம் சொந்தமாயிட்டுது. அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சுதான். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. 8 அணா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்றதுக்காக இந்த கதையை சொல்றதாக யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார், எப்படி திருப்தியா வாழறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியா இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறது மாதிரி அர்த்தம். அதனால அவர்கள்ட்ட இருந்து நாம பாடம் கத்துக்கணும். சில உழவர்கள் தங்கள் நிலத்துல விளையறத தாங்கள் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட வித்துட்டு சந்தையில போய் வேற அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு. பங்கிடுகிற பண்பை உழவர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. ஒரு ஆள் நிம்மதியா மகிழ்ச்சியா இருந்தானா, உங்க நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்காரு இன்னொருத்தர். என்கிட்ட இருந்தது பூராவையும் என் பிள்ளைங்களுக்கு சமமா பங்கு போட்டு கொடுத்துட்டேன்,
எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல, அதுதான் நிம்மதிக்கு காரணம்னு இருக்கான். உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு. மொத்தமாக ஒரு 50,000 ரூபா இருக்கும் அப்படின்னு இருக்கான். அவ்வளவும் பணமாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. இல்லைங்க, அவ்வளவும் கடன், அதை தான் பிரித்து கொடுத்துருக்கேன் பிள்ளைங்க கிட்ட அப்படின்னு நானும். அவன் ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டுது, கடைசி காலம். நண்பர்களெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டு கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் கேட்டாராம், இது வரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்குறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி, அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார். ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிச்சாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டுது. உடனே எழுந்திரிச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான். அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே இவர் இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க. இதய துடிப்பு, நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார். இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு. அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. தம்பி, தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க. தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான். உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார். அக்கா, கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காம பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகான் அவர். தம்முடைய தொழிலை விளையாட்டு போல செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார். நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும். ஆனால் அப்படி சொல்லுவோம், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது நடிப்பு தானே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா? அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏன்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னானா இவன். டேய், ஏன்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா. ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாயிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார்.
இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் எங்களுக்கு தந்தை மாதிரி. நீங்கள் காட்டுக்கு போயிட்டா நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாயிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம். நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம். கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லாரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும். அவர் மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தாதான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுளை கொடுங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி, நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா? ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும். இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை, நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையறதும் முக்கியம் இல்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசாலமானம், குடிமக்களின் விசாலமானம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசாலமானம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்க. அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார். ஒரு ஆள் அசையாமல் கிடக்கிறார், அவர் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்ணுறோம்? அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்கையை வச்சு பார்க்குறோம், மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. மூச்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம பூமி இருக்க, அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமிக்கு மேலே இருக்கிற மண் அடுக்கில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு தான் இதுவரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ளே 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவி போகுதான். பூமிக்குள்ளே 2 பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவுதான். பூமிக்குள்ளே இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்கிற வேலையை செய்யுதான். நம்ம உடம்புல நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு மரத்தை தலைகீழாக தொங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் இதுவும், நுரையீரலும் அப்படி தான் இருக்கும். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நுட்பமான நரம்பு குழாய்கள் அதில் இருக்கும். கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது. 25 கோடி குழாய்கள் இருக்கும். அதை அப்படியே முழுசாக பிரித்து பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் பாதி பரப்பளவு இருக்குமா. நுரையீரல் நிறம் கருஞ்சிவப்பு தான். புகை அதிகமாக உள்ளே போச்சுன்னா அது கருப்பாயிடுது. காற்றுல உள்ள பிராணவாயுவை இது இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற முக்கியமான வேலையை இது செய்யுது. அசுத்த காற்றை வெளியில் அனுப்பி வச்சுருது. ஒருத்தர் வேகமாக ஓடி வரார், அவருக்கு மூச்சு இறைக்கும். பயங்கரமாக எதையாவது பார்த்து விடுறார், உடனே மூர்ச்சை ஆகிடுவார். இது மாதிரி சமயங்களில் வேற எந்த தூண்டுதலும் இல்லாமல் நுரையீரல் தானாகவே இயங்கும். இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகு எலும்புக்கு மேற்பகுதியில் இருக்குது. அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது. இப்போ ஒருத்தர் பேசாமல் உட்காந்துருக்கார். இந்த சமயத்தில் அவருக்கு 1 பங்கு காற்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுந்திரிச்சு நடக்கும் பொழுது 1.5 மடங்கு தேவைப்படும். ஓடினார்னா 3 மடங்கு தேவைப்படும். படுத்திருக்கிறப்ப 1/2 மடங்கு தான் தேவைப்படும்.
இதுக்கு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்டாகணும். இப்படி சாதாரணமாக உள்ளே இழுக்கிற காற்று கொஞ்சம்தான் இருந்தாலும் இது மாதிரி 8 மடங்கு காற்றை உள்ளே இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான். தண்ணி, நுண்கிருமிகள், ரசாயன பொருள் இப்படி எது உள்ளே போனாலும் நுரையீரல் சமாளிச்சுக்கும். 30 வருஷமாக விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ளே அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்குதுன்னா பார்த்துங்களேன். உள்ளே போகிற புகை நுட்பமான சுவாச முடிச்சுகளை அழிச்சு விடுது. கறி புகை அது மேலே படிஞ்சு உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடுது. ஆனாலும் தேவைக்கு அதிகமாக 8 மடங்கு கூடுதலாக சுவாச முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது. சமாளிக்க முடியலன்னா சில சமயம் மூச்சு திணறும். அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும். அதுதான் நல்லது. ஆனால் அப்படி யார் விடுறது? இணை பிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் விடாமல் சிகரெட்டு குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான். இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானான். ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு நானா. இது ரொம்ப ஆபத்து, விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் வீதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட்டு பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானா. இவங்கெல்லாம் எப்படி திருந்துறது? எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம், அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னென்னு சொல்கிறது? யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா? ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்தறதுக்கு நான் தயார் அப்படின்னு மார்தட்டி சொல்லலாம். ஆனால் ரத்தம் சிந்தினா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. அதாவது உயிர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடுகட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு. அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும். அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது? அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்ற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான். இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது. அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும்? அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்த பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல. உடனே என்ன பண்ணலாம்? இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்த பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் தயாராகிட்டுது. இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது. அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுடுது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20லேருந்து 40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும். அதுவும் குளிர்பதன பெட்டியில். அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்த பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம். குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டா அதோட வலு 72 மணி நேரம் தான். அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்த பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷன், இதில் சம்மந்தப்பட்டவங்களை காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே.
ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அந்த ஆள். நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா இவன். இதுக்கு அவன் சொன்னானா, நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள் கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்க கிட்ட எப்படி கேட்கறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள் கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையை அவங்ககிட்ட சொன்னார். நான் வேற யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ. 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு வந்தான். வேளைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா. என்ன எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமா படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்னதான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். என்னால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும் நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆளு தான் அப்படின்னு விட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளை எல்லாம் தேர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோட வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சிருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவர் மனைவி கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ரொம்ப பரிதாபமா. என்னை விட யோக்கியம் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுதான். என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சி போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல். இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்னைக்கு மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம உள்பட.
அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதோ இருக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா. 1000 ரூபா அப்படின்னாரான். சரி அது வேணாம், இது என்ன விலைன்னு இருக்கான். 500 ரூபா அப்படின்னாரான். இந்த சின்ன பையன் கையில் வச்சிருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது. பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர். அது தெரிஞ்சுதாங்க கேட்குறேன், அதோட விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். தம்பி, இது கால் ஊனம் உள்ள ஒரு நாய். இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாரான். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோவம் வந்துட்டு தான். நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை 2 கையாலையும் வாங்கினா, மார்போட பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார், கடைக்காரர் ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனம். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடைச்சுட்டான். அதனால் ஊனம் ஒரு குறை இல்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாராம். நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்திலே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க, ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்கப்படாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காகத்தான் இதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாராம். நம்மளில் சில பேர் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. நாம் கூட சொல்கிறது உண்டு, அந்த ஆளுகிட்ட வர்றதுக்கு எமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தைரியசாலிகளை நெருங்கிறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். அது பொய் இல்லை. மன வலிமை இருக்கு பாருங்க, அது மனுஷனை காப்பாற்றும். இது மருத்துவ ரீதியான உண்மை. உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன எழுச்சி, மன போராட்டம் இதெல்லாம் உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது. சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆஸ்மா, மூட்டு வலி, பெருங்குடல் அழற்சி, உயர் இரத்த அழுத்தம், சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி, வயிற்று புண்ணு, இந்த தைராய்டு நச்சுத்தன்மை, இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதுல மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போகிறது, தோண்டு போகிறது, இப்படிப்பட்ட மனவாகு, அதோட யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம், கைவிடப்பட்ட மனநிலைமை, இதெல்லாம் நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான். இவங்கெல்லாம் அந்த கைகால் வலிக்குது, உடம்பு அசதியாக இருக்குது, தூக்கம் வரல, முதுகு வலிக்குது, உடம்புல உணர்ச்சி குறையுது, கை கால் விரல்லாம் மரத்து போகுது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி யாருக்கு வருது தெரியுமா? பதற்றம், போட்டி மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான வேகம், துடிப்பு, பேராசை, எதுலேயும் கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, அப்புறம் இதெல்லாம் உள்ள மனவாக உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாயிடுறாங்களாம். ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பண்ணின ஆராய்ச்சியில் என்னெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா? பொறுப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ரத்த அழுத்தம் வரும், அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் ரத்த அழுத்தம் அதிகரிக்குமா. ரத்த அழுத்தம் தனக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தலைவலி, மயக்கம், இந்த தலை சுத்தல், அசதி, இது மாதிரியான உணர்வுகளை அவங்களுக்கு வந்துடும், அது மாதிரி உணர்வு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதெல்லாம் ரத்த அழுத்தத்தினால இல்லை,
ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா கூட இவங்க இப்படி நினைக்கிறாங்களாம். இதுக்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிறார் அவர். சில பேர் எப்படி தெரியுமா, ஒருத்தர் மாரடைப்பால் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டா போதும், இறந்து போறதுக்கு காரணம் இதயம்தான் அப்படிங்கிற பீதியால, இதய தளர்ச்சி அப்படிங்கிற மனநோயால் பாதிக்கப்படுறார். இவங்கெல்லாம் அடிக்கடி தங்களுடைய இதய பகுதியை தொட்டு பார்த்துக்குவாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துக்குவாங்க. அடிக்கடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட்டு வலி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேற எங்கேயாவது வலிச்சா கூட நெஞ்சை வலிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களையே சார்ந்து இருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்திடும். பயம், இது எப்படின்னா என்ன நடக்குமோங்கிற பதற்ற நிலை, அப்புறம் இந்த பயம் இதெல்லாம் சுவாசித்தலை அதிகரிக்க செய்யுது இல்லையா. இதனால் ரத்தத்தின் காரத்தன்மை அதிகமாகி நோயின் தீவிரமும் அதிகமாகுது. மன போராட்டம், மனக்கவலை, மன இறுக்கம் இதெல்லாம் தோல் வியாதியை தூண்டி விடுதான். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னா மன வலிமை, மலர்ந்த முகம். இது ரெண்டும் இருந்துட்டுதுன்னா பலவிதமான நோய்கள் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. டாக்டர், என்ன நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, டாக்டர் அவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுறாராம். நண்பர்கிட்ட சொன்னார். நண்பர் கேட்டார், அது என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். தினம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, an apple a day keeps doctor away அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர் விலகியே இருப்பார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்கிறது. என்ன, நான் யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னாரு இன்னொருத்தர். டாக்டர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். என்ன, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். அது என்னன்னு கேட்டோம். தினம் ஒரு பூண்டு சாப்பிட்றேன்னார். ஏ கார்லிக் எ டே கீப்ஸ் எவ்ரிபடி அவே அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கமும் கொடுத்தார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார். சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு போவார். காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் வேட்டையாடுவாங்க. சாயந்தரமாக திரும்பி வருவாங்க. மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களை எல்லாம் சொல்லிக்குவாங்க. அவங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசை அந்த ராஜா கொடுப்பார். இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னான், தன்னுடைய வீர தீர செயலை பற்றி அளக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அதுக்கு பரிசு கிடைக்க போகுதில்ல, அதனால். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அரசே, நேற்றுக்கு காட்டில் என்னாச்சு தெரியுமா? எனக்கு நேராக ஒரு சிங்கம் வாயை திறந்துக்கிட்டு வந்துட்டுது. நான் பயப்படவே இல்லை. உடனே ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசினேன். சிங்கத்து வாய்க்குள்ளே போய் அந்த கல் மாட்டிக்கிட்டுது. அவ்வளவுதான். அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடி போயிட்டுது அப்படின்னா. ஆஹா பலே அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க. ரெண்டாவது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், அரசே, நான் போன வழியில் 2 பெரிய மலைப்பாம்பு கிடந்தது. என்னை முழுங்கிறதுக்கு வந்தது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த 2 பாம்போட வாலையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன். அவ்வளவுதான். அது அங்கே இழுக்க இது இங்கே இழுக்க முடிச்சு நல்லா இறுகி போட்டுது அப்படின்றான். ஆஹா அற்புதம்னு சொல்லி எல்லாரும் கை தட்டினாங்களாம். அடுத்தபடியாக 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், மன்னா, நான் போன பாதையில் குறுக்க ஒரு ஆறு. அதில் இறங்கி குளித்தேன். யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை. நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முதுகில் போய் உக்காந்துக்கிட்டேன். அதை அப்படியே கரைக்கு நீந்த வச்சேன். கரைக்கு சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளி குதிச்சு கரைக்கு வந்துட்டேன் அப்படின்றான். அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான். அடடா, எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம். 4வது ஆள் எழுந்திரிச்சான். மன்னா, நான் போன இடத்துல ஒரு கரடி என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதில் பாதாளத்தில் விழ வேண்டியது தான். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்தது. நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன். ஒரு நல்ல இடம் வந்ததும் தொப்புன்னு கீழே குதிச்சு நடந்து வந்துட்டேன்னா. இதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. கடைசியாக ஒரு ஆள் எழுந்திரிச்சான். அரசே, நான் போன வழியில் ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது. பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது. நான் பயந்து ஓடலை. உடனே என்ன பண்ணேன் தெரியுமா?
அந்த யானையோட வாலை பிடிச்சி தூக்கினேன், தலைக்கு மேலே தூக்கி கரன்னு சுத்தினேன், வேகமாக சுற்றி வீசி எறிஞ்சேன், அவ்வளவுதான். அதே ஸ்பீடில் அந்த யானை மேலே போக ஆரம்பிச்சுட்டுது. இன்னும் கூட அது போய்கிட்டே தான் இருக்கு, கீழே விழவே இல்லைன்னா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசுறியா? யானையை நீ வாழை பிடிச்சி தூக்குன, அதை நான் நம்பணுமா அப்படின்னார். உடனே இவன் பணிவா பதில் சொன்னான். அரசே, ஒரு சிங்கத்து வாயில கல்லு மாட்டிக்கிட்டதை நம்புறீங்க, மலைப்பாம்பு வாழை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க, முதல்ல முதுகலை சவாரி பண்ணதையும் நம்புறீங்க, கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க. அப்படி நம்புறப்ப நான் சொன்னதை மட்டும் நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டானான். பொய் சொன்னவங்கெல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம். ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம், நீங்க எல்லாரும் என்ன முட்டாளாக்கி இருக்கிறீங்க. கடைசியா பேசின இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான். இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே பரிசெல்லாம் கொடுத்து பாராட்டினாராம். இப்படி ஒரு கதை. உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறத இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல எல்லாம் பொய் சொன்னாதான் பழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை. ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை. பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல பிழைக்கலாம், ஆனா இவனுக்கு அது தெரியலையே, அதனால இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடல்ல விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு அழைச்சிட்டு புறப்பட்டான். கடற்கரைக்கு போனான். மகனுக்கு சந்தேகம், எங்கப்பா என்ன அழைச்சிட்டு போறேன்னு கேட்டிருக்கான். கடல்ல மீன் பிடிக்க கத்து கொடுக்க போறேன் உனக்கு அப்படின்னு நானா. நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனேன்னு இவன் மகன். எங்க அதுன்னு கேட்டிருக்கான் அப்பங்காரன். சுட்டு சாப்பிட்டுட்டேன் இருக்கான் புள்ள. அப்பங்காரன் பார்த்தான், சரி நம்ம புள்ள பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டான். ஒரு பெரிய பியானோ கலைஞர் வியன்னாவில் இருந்தார். ரொம்ப புகழ்பெற்ற இசை கலைஞர் அவர். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவருடைய சங்கீதத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவரை அரண்மனைக்கு கூப்பிட்டாங்களாம். பியானோ வாசிக்க சொல்லி கேட்டாங்களாம். இவரும் ரொம்ப பிரமாதமாக வாய்ச்சி காட்டியிருக்கார். உடனே பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புனாங்களாம். அந்த இசையை கேட்கறதுல அரசிக்கு ரொம்பவும் ஆர்வம் உண்டு. அதனால அதுக்கப்புறமும் அந்த கலைஞர் அடிக்கடி அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா அரசி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவர் போகணும், அங்கே இசை நிகழ்ச்சி நடத்தணும். இவர் அங்கே பாடி வாசிக்கிறது உண்டு. ஒரு தடவை மகாராணி அவரை பார்த்து, உங்கள் நாட்டு தேசிய கீதம் பாடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் தன்னுடைய நாடான ஆஸ்திரியாவின் தேசிய கீதத்தை பாடியிருக்கிறார். அவர் பாட ஆரம்பித்த உடனே மகாராணி எழுந்திருச்சு நின்னாங்களாம். அதுக்கு மரியாதை செலுத்துகிற நோக்கத்தோட பாட்டு முடிகிற வரைக்கும் அப்படியே நின்றுகிட்டு இருந்தாங்களாம். இதுதான் அந்த அரசியினுடைய பெருந்தன்மை. அதாவது நாட்டுப்பற்றுங்கிறது அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும். இப்படி ஒரு அரசியே நம்ம நாட்டு தேசிய கீதத்துக்கு எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுது அந்த முதிய கலைஞரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம். அதுக்கப்புறம் அந்த பியானோ கலைஞர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ சொன்னாராம், மகாராணியார் எனக்கு எவ்வளவோ பரிசுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை எனக்கு வைரக்கல் பதித்த அணி ஒன்றை கூட பரிசாக கொடுத்தாங்க. ஆனால் அதை விட உயர்ந்த விலை மதிக்க முடியாத அணி என்ன தெரியுமா? நான் என்னுடைய நாட்டு தேசிய கீதத்தை நான் பாடுறப்போ அவங்க எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்தினாங்களே, அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னாராம். எனக்கு தெரிஞ்ச சங்கீத வித்வான் ஒருத்தர் இருக்கார். சமீபத்தில் ஒரு நாள் அவரை பார்த்தேன். எப்படி போயிட்டுருக்கு உங்கள் தொழில் அப்படின்னு கேட்டேன். ரொம்பவும் வித்தியாசமாக போயிட்டுருக்குங்க அப்படின்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னேன். முன்னாடியெல்லாம் நான் பாடினா எதிரில் இருக்கிறவங்க தான் எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படின்னா நான் பாட ஆரம்பிச்சுட்டா உடனே பக்கவாத்தியக்காரனே எழுந்திரிச்சு போயிடுறான் அப்படின்னார் ரொம்ப வேதனையோட. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அது கூட ஆபத்தா போயிடுறது உண்டு. பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்துல ஒரு பழக்கம் உண்டாம். அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டுச்சில்லில் எழுதி அதை ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த ஓட்டாஞ்சில்லு குவியல்ல யாருடைய பேர் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க. இது அந்த ஊர் வழக்கமா. ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுகிட்டு இருக்கிறான். அவன் கையில் ஒரு ஓட்டாஞ்சில்லு வச்சிருக்கிறான். அதில் யாரோட பேரையோ எழுதணும், எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை. ஆனால் அவன் படிக்காதவன், அதனால் எழுத தெரியல.
யாராவது அந்த வழியாக வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஓடினான். கையில் இருந்த மண்பாண்ட சில்லை கொடுத்தான். ஐயா, இதில் ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா. அந்த பெரியவர் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா. இவன் சொன்னான், அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவர் தான் அரிஸ்டைடிஸ், தத்துவ மேதை அரிஸ்டைடிஸ் அவர். இருந்தாலும் நான் தான் அதுங்கிறத காட்டிக்காம அந்த ஆளுகிட்ட கேட்டார். அது சரிப்பா, அரிஸ்டைடிஸ்ங்கிற பேரை எழுத சொல்ற, அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணார்? அவர் பேரை இதில் எழுத சொல்றியே அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவன் சொன்னானா, அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணல, அவரை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்ட்டுருக்கான். அப்புறம் எதுக்காக அவரை நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ அந்த ஆள் சொல்கிறான், அரிஸ்டைடஸை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அவர் ஒரு பெரிய வள்ளல், பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அலுத்து போயிட்டுது, அதனால தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு நானும். இதிலேருந்து என்ன தெரியுது? நாம் நல்லவனாக இருக்கிறதுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லை. ஆனால் நம்மளை நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதவங்களில் ஆப்ரஹாம் லிங்கனும் ஒருத்தரான். அவர் ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஒரு மனுஷனுக்கு கால்கள் எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், அது என்ன, இடுப்புலேருந்து தரையை தொடுற அளவுக்கு உயரம் இருந்தால் போதும் அப்படின்னாராம். காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம். எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது. வைகுண்டத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போது வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 தேவகுமாரர்கள், அந்த 4 பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்கக்கிட்ட அப்படின்னா, மற்றவங்களை விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக. அந்த மலர்கள்லேருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவிச்சதே இல்லை. அதுதான் அந்த 4 பேரையும் சுற்றி கூட்டம். எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த 4 தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமாக நின்றுக்கிட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரலில் எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுனா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். அந்த 4 தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கக்காரு அப்படிங்கிற கற்பக விருஷத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை. இதுக்கு நிறைய சக்தி உண்டு, எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது. ஆனால் இதை அணிந்து கொள்றதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளோதான். கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலிருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார். பெரியவர், படித்தவர் அவர். எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேற ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளோதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார். யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்களில் அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியாக தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ அவர் முன்னாடி இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு. மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பித்தார். அறநெறியில் செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு பொய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார், சான்றோர்களை நிந்திக்காதவங்க, புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார்.
திருவிழா முடிஞ்சுது, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு 4 மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார். மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேற வந்துட்டுது. துடிச்சு போயிட்டார். மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு. ராஜா பார்த்தார். மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க. ராஜகுரு வந்தார். மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை. தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை தவிர்த்து விடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார். சார், எங்கள் இலக்கிய மன்ற விழாவுக்கு நீங்கள் தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார், பேச்சாளர், சார், இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிடுறேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்னதான் அர்த்தம் பண்றாருன்னு தெரியல. காஞ்சிபுரத்துல பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமா கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார். நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாள்ல அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊர்ல என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார். நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால உன்னுடைய தேதியை நீ மாத்தி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினைச்சா 2 இடத்துலயும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா? ஏன் அப்படி செய்யல? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான். திருநின்ற ஊர்ல இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்னதான் பெருசா கோயில் கட்டி விட்டார்? ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்ல. அவர் கட்டின கோயில் வேற மாதிரி. அது மனசால கட்டின கோயில், மனசுக்குள்ள இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ள மாசக்கணக்கா ஒவ்வொரு கல்லா சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினைச்சுட்டாரு, அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாரு. சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு ராஜா திருநின்ற ஊருக்கு போறார். அங்க போய் பார்த்தா கோயிலையும் காணும், ஒன்னையும் காணும். கடைசியில பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆண்டவன் விரும்புறது அகபக்தியை தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார். அவரு ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமா எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைச்சார். அதனால முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனா, கடத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினா. வர்ற வழியில அவன் குடிசை, அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேன்னு நினைச்சான். போனான். அங்க இவனோட குழந்தை பாவம் பசியால கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளவு பெரிய தாரில் ஒரு 2 பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு 2 பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். 2 பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடிச்சார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துட்டு போனார். கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார். நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினைச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இத பார்ப்பா, இந்த தாரில் 2 பழம் தான் நல்ல பழம், அந்த 2 பழங்களையும் நேத்திக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சுது,
ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவுன அந்த 2 பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான். ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்க கிட்டயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால நண்பர்களை மறந்துட முடியும், ஆனா எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை நாம ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறது இல்ல, அதுல இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனை உடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசுல உள்ள ஒரு சிறிய அமைப்பை மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்துதான். அது யூதர்களின் மடமாவும் இருந்தது. அங்க ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் 2 இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த 2 பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க 2 பேருக்குமே. இருந்தாலும் பயம். இப்படி கேட்டால் மதகுரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவில்ல இருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுவிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்ன கண்ணாமுன்னான்னு திட்டிவிட்டார். இது என்ன கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா. நாம இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியா கேட்டிருக்க, நான் வேற மாதிரியா கேட்டிருக்கிறேன். ஜெபம் சொல்லும் போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும் பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுல தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார் அப்படின்னா. ஒரு சிறிய மாற்றம் தான் அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆத்துல விழுந்துட்டான். வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கரையில நின்ன ஒருத்தர், உன் கையை கொண்டா இப்படி புடிச்சு இழுத்து கரையில சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார். உன் கையை கொடுன்னு சொல்றதுக்கு பதிலா நான் என் கையை கொடுக்கறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில போட்டார். ஒரு காலத்துல பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்துல பிரஷ்யாங்கிற பேர்ல இருந்தது. அப்போ அதுக்கு அரசரா இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம். நாம பல வகையான வரிகளை விதிச்சு வசூல் பண்றோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார். வரிகள் அதிகமா விதிச்சு வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியா பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார். அரசே, அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்றை தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவரும் அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியா இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு ஒவ்வொரு கையா மாறி கடைசியில மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது.
மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆயிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமா போட்டாலும் வந்து சேர்றது குறைவா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்துல லஞ்ச ஊழலே சுத்தமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பா இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேற வேற துறைகளுக்கு மாத்தி பார்த்தாரு. அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்கறாரு. எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியா போட்டுது. இவர் என்ன பண்றது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில தான் அவருக்கு ஆபீஸ். அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கெடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது. இதுதான் அவருக்கு வேலை. பேசாம அலையை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினைச்சார் ராஜா. இந்த ஆளு கடற்கரைக்கு போய் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டார். ஒரே மாசத்துல அங்க சொந்தமா ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டி விட்டாரு. ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமா போச்சு. அலைய என்ற வேலையில அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தார் அக்கம் பக்கத்துல. அந்த ஆள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கடற்கரையில போய் பொறுப்பை ஏத்துக்கிட்ட உடனே அங்க இருந்த மீனவர்கள் கிட்ட எல்லாம் இந்த கரையில வந்து ஒரு நாள்ல வந்து மோதுற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படிங்க தெரியும் இருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும். நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்க இந்த கடல்ல போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்னு இருக்காரு. உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆயிடுமே. மெதுவா அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதா சொன்னாங்க, ஐயா, எங்களால வந்து கடல் அலைய வந்து எண்ண முடியாது. தினமும் எங்களால முடிஞ்சதை உங்களுக்கு பணமா கொடுத்துட்றோம். நீங்க தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்க தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைச்சுட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்ல, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாத்தி விடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சுட்டானா. எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும், இதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க ரொம்ப பேர். அவங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒருத்தர் தன்னுடைய தொழில ரொம்ப கெட்டிக்காரரா இருக்கலாம். அதுக்காக எப்பவும் அதே ஞாபகத்தில் இருந்துகிட்டு உலகியல் அறிவு இல்லாம இருந்துடக்கூடாது. அது ஆபத்து. இதுக்காக நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு 4 பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம். அந்த 4 பேர் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து வேதாந்தி, இன்னொருத்தர் சங்கீத வித்வான், 3வது ஆள் வைத்தியர், 4வது ஆள் ஜோசியர். இவங்க 4 பேரும் நண்பர்கள். அதனால சேர்ந்து புறப்பட்டாங்க. வழியில ஒரு ஊர்ல தங்கினாங்க. இருட்டி போச்சு. அதனால இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அங்கேயே கடத்தெருவுக்கு போய் சாமான்லாம் வாங்கியாந்து சமைச்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணாங்க. 4 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமா செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. வைத்தியர் வந்து கரிகாய் வாங்க போனார், வேதாந்தி வந்து எண்ணெய் வாங்க போனார், ஜோசியர் வந்து பலசரக்கு வாங்க போனார், சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை. எல்லாம் சரி, ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கடைத்தெருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர், அங்க போய் மார்க்கெட்ல பார்த்தார். ஒவ்வொரு கறிகாயா எடுத்து பார்த்தார். இது பித்தம், உடம்புக்கு ஒத்துக்காது, இது வாயு, உடம்பு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளினார். கடைசியில் ஒண்ணுமே தேரல. வெறுங்கையோட திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். எண்ணெய் வாங்க போனார வேதாந்தி, அவர் ஒரு தொன்னையில எண்ணெயை வாங்கினார். பேசாம அதை எடுத்துட்டு வர வேண்டியது தானே, முடியல. அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுது. இந்த தொன்னைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில இறங்கினார். என்னாச்சு தெரியுமா? அப்படி கவுத்து பார்த்தார். வாங்கின எண்ணெய் பூராவையும் வழியில கொட்டிவிட்டு வெறும் தொன்னையோட வந்து சேர்ந்தார். பலசரக்கு வாங்க போனார ஜோசியர், அவர் ஒரு வழியில பார்த்தாரு. வழியில வந்தவங்களெல்லாம் அங்கங்க ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஒவ்வொருத்தரா சொல்லி முடிச்சுட்டு கடத்தருக்கு போய் சேர்ந்தாரு. இவர் அங்க போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிட்டுது. கடையெல்லாம் பூட்டிவிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறது? அவரும் வெறுங்கையோட திரும்பி வந்து சேர்ந்தார். சரி, இவங்க கதை தான் இப்படி ஆச்சு. அங்க சமைக்கிறதுக்காக உட்கார்ந்து இருந்தாரு சங்கீத வித்வான், அவரு கதை என்னாச்சு தெரியுமா?
அங்கே அவர் அடுப்பை பற்ற வச்சு ஒலையை கொதிக்க வச்சார். அதாவது ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சார். அது கொதிக்க ஆரம்பிச்சுது. தண்ணி கொதிக்கிற சத்தம் இருக்குதுல்ல, அது இவருக்கு தாளம் போடுறது மாதிரி இருந்தது. ஒரே குஷி, பாட ஆரம்பிச்சுட்டார். பாடிக்கிட்டே உற்சாகமாக கையில் இருந்த கரண்டியால் அந்த பானையில் தட்டினார், தாளம் போடுறதா நினச்சிக்கிட்டு. அவ்வளவுதான், பானை பட்டுன்னு உடஞ்சி போச்சு. தலையில் கையை வச்சுக்கிட்டு அவரும் உட்காந்துட்டார். எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி, அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தெரியலன்னா ஆபத்து தான். அதுக்காக தான் இந்த கதை. ஒரு பஸ்ஸு டிரைவர் ரொம்ப கெட்டிக்காரரு. பஸ்ஸை ரொம்ப திறமையாக ஆபத்து இல்லாமல் ஓட்டினதுக்காக பரிசுலாம் வாங்கினவர். அவரே ஒரு படகு ஓட்டுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, மோட்டார் படகு. அதையும் ரொம்ப திறமையாக தான் ஓட்டிகிட்டு போயிருக்கிறாரு. நடுக்கடலில் போனதும் படகு நின்று போச்சு. மோட்டாரில் ஏதோ கோளாறு. என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த டிரைவரை கேட்டிருக்கிறாங்க படகுல இருந்தவங்கெல்லாம். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கி பின்னாடி தள்ளுங்க, மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாராம். 12ஆம் பாடல். கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இதனுடைய பொருள், கன்றை பிரிந்த எருமை தன் கன்றை நினைத்து கனைத்து அந்த நினைப்பால் தனது காம்புகளிலிருந்து விடாது பால் பொழிவதால் வீடெல்லாம் பால் வெள்ளமிட்டு சேராகி கிடக்கின்ற வீட்டின் தலைவனான பெரும் செல்வத்தை பெற்றிருப்பவனது தங்கையே. முன்பு பெரும் கோபத்தால் தென்னிலங்கை மன்னனான ராவணனை அழித்து ஒழித்த மனத்திற்கு இனியவனான ராமபிரானை புகழ்ந்து மார்கழி மாத பனி தலையில் விழுந்து கொண்டிருக்க நாங்கள் உன் வீட்டு வாசலில் கீர்த்தனம் செய்வதை கேட்டும் நீ உறங்கலாமா? கதவை திற, பொழுது விடிந்து இன்னும் நீ உறங்குவது எல்லா வீட்டாருக்கும் தெரிந்து விட்டது, இனியாவது எழுந்திரு, என்ன இது பெரிய உறக்கம் என்கிறார்கள். இந்த பாடலில் எழுப்பப்படுகிறவள் கண்ணபெருமானுடைய நெருங்கிய நண்பனுடைய தங்கை. அவளை எழுப்புகிற போது நற்செல்வன் தங்காய் என்று அவர்கள் அன்போடு அழைக்கிறார்கள். சூழலை முதலில் வர்ணிக்கிறார்கள். ஒரு எருமை அவிழ்த்துவிட்ட பிறகும் பால் கறவாமல் விட்டுவிட்டதால் தன் கன்றை நினைத்து அது பால் பொழிகிறது, அதனால் வீடு சேராகிறது. கனைத்திளம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர என்று பாடலிலே வருகிறது. பக்தி இலக்கியங்களுடைய அடிப்படை நாதமே அன்புதான் பிரமாதம். உண்மையிலேயே வாழ்க்கை ஒரு அறிவுபூர்வமான ஏற்பாடு அல்ல, அது அன்பு பூர்வமான ஒரு ஏற்பாடு. ஒரு எருமையே இப்படி இருக்குமானால் இறைமை என்ற இறை தத்துவத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வளவு இரக்கத்தோடு இருக்க வேண்டிய கடமை உடையவர்கள். எருமை மாடு கன்றுக்கு இறங்கி பால் சொரிவதை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பாடிக்காட்டி இருக்கிறார். எருமைகள் பால் பொழிய அன்னக்குஞ்சுகள் அந்த பாலை அருந்தி மகிழ்ந்தன என்று ஒரு கற்பனையிலே பாடுகிறார். சேல் உண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மால் உண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை கால் உண்ட சேற்று மேது கன்று உள்ளி கனைப்பச் சோர்ந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை என்று எழுதுகிறார். நாட்டு வளத்தை எழுதுகிற போது தாமரைப்பூவில் உறங்கிக் கொண்டிருக்கிற அன்னக்குஞ்சுகளுக்கு எருமை மாடு தன்னுடைய கன்றை நினைத்து சொரிந்த பால் அவைகளுக்கு கிடைத்தன என்று கோசல நாட்டு வளத்தை பாடுகிற போது குறிப்பிடுகிறார். உண்மையிலேயே இந்த எருமைகள் இப்படி பால் கறக்கும் என்கிற தன்மையினை வேறு ஒரு வகையில் சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் பாடிக்காட்டி இருக்கிறார். வெள்ளி வீதியார் என்ற ஒரு புலவர். அவர் வேறு ஒரு கோணத்தில் சொல்லுகிறார். காமத்தை பற்றி பாடுகிற போது தலைவன் வந்து எங்களை அனுபவிக்கவில்லை, எங்கள் இளமையோ வீணாகிறது, எங்களுக்கும் பயனில்லை அவனுக்கும் பயனில்லை, உடம்பில் பசலை நோய் வந்து துன்பப்படுகிறேன் என்று எழுதுகிறார். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல் ஆண் தீம்பால் நிலத்து உக்காங்கு
அவர் பசு என்று எழுதுகிறார். இது சங்க இலக்கிய பாடல். ஆண்டாள் சங்க இலக்கியங்களை படித்தவள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உக்காங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டும் என்று குறுந்தொகையிலே வெள்ளி வீதியார் என்ற புலவர் எழுதி காட்டியிருக்கிறார். இன்னொரு கோணத்திலே பார்க்கிற போது வியாக்கியானம் பண்ணினவர்கள் எருமை மாடு கன்றை நினைத்துப்படுகிற பாட்டை சொல்லிவிட்டு எருமைகள் கரவாவிட்டால் படும் பாடு இந்த பெண்கள் ஓவியர் சொல்லுகிறார்களா என்ன, அனைவரும் எருமைப்படுகிற பாட்டை நாங்கள் அல்லவா உன்னாலே படுகிறோம் என்று கண்ணனுக்கு புரிய வைக்கிறார்களா. எனவே கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. சென்ற பாடலிலே பால் கறப்பதை பற்றிய குறிப்பு வந்தது. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து என்று வரும். இந்த பாடலிலே பால் கறவாமையை பற்றிய குறிப்பு வந்தது. அப்படியானால் எது உண்மை? இப்படி எடுத்துக்கொள்ள வேணும். பக்தி யோகத்தில் ஈடுபட்டிருக்கிற தன்மையினை இந்த பாடலும், கர்மயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை பற்றிய குறிப்பை அந்த பாடலிலும் ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் என்று பொருள் கொள்ள வேண்டும். நற்செல்வன் தங்காய், சிறந்த செல்வமுடையவனுடைய தங்கையே. அவன் எப்படி நற்செல்வனாக இருக்கிறான்? கண்ணனுடைய மிக நெருங்கிய நண்பன் ஒருவன். அதை ஆழ்வார் பாடுகிற போது சொல்லுகிறார். பெரியாழ்வார் திருமொழியிலே சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு ஓட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி. கண்ணன் எப்போதும் யாராவது ஒருத்தனுடைய தோளை அணைத்தபடி இருக்கிறானா. அப்படி ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி. எனவே கண்ணனுடைய மிக நெருக்கமான நண்பன் அவனை விட்டு வராமையினாலே அவன் வீட்டு எருமை கரவாதபடி போயிற்று என்று பொருள் கொள்ள வேண்டும். தமிழிலே மாடு என்பதே செல்வத்தை குறிப்பது. எனவே அந்த மாட்டின் பெருஞ்செல்வம் உடையதால் நற்செல்வன் தங்காய் என்று பொருள் செய்தார்கள். தத்துவார்த்தமாக பொருள் செய்தவர்கள் ஆண்டாளுக்கு சகோதரராக எம்பெருமானாரை சொல்லுகிற மரபு வழி சிந்தனையினை கொண்டு வருகிறார்கள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும் புதூர் மாமுனிக்கு பின்னானாய் வாழியே என்று ராமானுஜருக்கு தங்கையாக ஆண்டாள் பேசப்படுகிறாளே. கோயில் அண்ணா வாரும் என்று ஆண்டாள் அழைத்தாளே, அந்த இங்கு நினைவூட்டி நற்செல்வன் தங்காய் என்று ஆண்டாளையே குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, கைங்கரிய லக்ஷ்மி அதுதானே செல்வம். இந்த உலகத்தில் பகவானுக்கு செய்கிற சேவையே பெரிய செல்வம் என்று வேறு ஒரு கோணத்திலும் இதற்கு உரை எழுதுவார்கள். இந்த பெண்கள் இப்போது பேசுகிறார்கள். அம்மா, உன் வீட்டு வாசலிலே மார்கழி பனி தலையிலே விழுகிறது. நாங்கள் எதை பிடித்து கொண்டு நிற்கிறோம் தெரியுமா? உன் வீடு சேராகி கிடக்கிறது. எருமை பால் ஓட ஓட கீழே கால் வைக்க முடியவில்லை, சேராகி இருக்கிறது. பழைய காலத்தில் வீட்டு கதவுல நாதாங்கி என்று ஒன்று தொங்கும். அதைத்தான் நாதம் சத்தம் போடுவார்கள். தட்டினா வீட்டுக்குள்ளே கேட்பும் என்ற காலிங் பெல் இன்றைய மெத்தடில். அந்த நின் வாசல் கடையை பற்றி நாங்கள் நாதாங்கியை பற்றி கொண்டு நிற்கிறோம். அதுக்கு உரை எழுதும் போது சொன்னார்கள், மேலே பனி வெள்ளம் மனத்தே பால் வெள்ளம், தரையிலோ மேலே பனி வெள்ளம் மனத்தே மால் வெள்ளம். மால்னா திருமால். மனத்தே மால் வெள்ளம் தரையிலே பால் வெள்ளமாய் தெப்பம் வற்றுவாரை போலே உன் வீட்டு நாதாங்கியை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது கான். அப்படியெல்லாம் அந்த நாதாங்கியை பிடித்து கொண்டு இவைகள் தொங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானே பாடமும் நீ வாய் திறவாய். அளவு கடந்த அநியாயம் செய்து விட்டான் ராவணன். என்ன, சீத்தையை ராமனால் பிரிய முடியாது. பிராட்டியையும் பெருமாளையும் பிரிக்கக்கூடாது. அந்த பாவத்தை செய்தமையினால் கோபப்பட்டு சினத்தினால் தென்னிலங்கை கோமான் ராவணனை செற்ற அழித்த மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். ராமன் மனத்துக்கு இனியவன் என யாருக்கும் எந்த நோவும் வரக்கூடாது என்று எண்ணுவது ராமனுடைய பண்பாடு. எப்படி என்று குகனை போன்ற அன்பர்கள் வருகிறார்கள். இவன் தாழ்ந்தவன் என்று நினைக்கல, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அவனோடு அன்பு பாராட்டுகிறார். கிளிக்கு யாருடைய பெயர் வைப்பது என்று கேட்கிறாள். கைகேயி அம்மாவுடைய பெயரை வை என்று சொல்லுகிறார். இப்படி எல்லோருக்கும் மனத்துக்கு இனியனாயிருந்த அழகை வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் உரையிலே ராமாயண பாடல்ல இருந்தே பல குறிப்பு சொல்லுகிறார். மனத்துக்கினியானே என்ற தொடர்க்கு நட்பினர் நொதுமலாளர் பகைவர் ஆகிய மூவகையர் மனத்துக்கும் இனியவன் என்று பொருள் கொள்ளலாம். குகனை விடுங்கள். அடுத்தாற் போல வாலிக்கும் ராவணனுக்கும் கூட இனியனாயிருந்தான் என்றோ.
மூக்கும் காதும் வெம்முரண் முலை கண்களும் முறையால் இழந்து அரற்றிய சூர்ப்பனகையும் போக்கினீர் என் நாசி பொய்த்து என் என்றும் மேக்குயரும் நெடுமூக்கு மடந்தையர்க்கு மிகையன்றோ என்றும் பிழை செய்தீரோ என்றும் சூர்ப்பனகை ராமனை புகழ்ந்து பாடுகிறாள். மார்பில் ராமபானம் பாய்ந்து நின்ற நிலையும் வாலி ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் என்று சொல்லுகிறான். ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய் என்று பேசுகிறான். ராவணன் மாலியவானிடத்திலே வந்து சொல்லுகிற போது நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன் என்றார். அது மட்டுமல்ல, ராமனுடைய தோற்றத்தை பார்த்துவிட்டு சொல்லுகிறான், ராகவன் மேனி நோக்கி தீயன கொடிய வீரச் சேவகச் செய்வை கண்டால் நாயன தகுதும் அன்றே காமனும் நாமும் எல்லாம் என்று பகைவனை கொண்டாடுகிறான் ராவணன். எனவே ராமனிடத்தில் எல்லோரும் அன்பு பாராட்டுகிற காரணத்தினாலே அவன் மனத்துக்கு இனியவனாக இருக்கின்றான். அந்த மனத்துக்கு இனியானை நாம் பாட இனித்தான் எழுந்திராய். ராமாயணமே சொல்லிவிட்டோம், இன்னும் நீ எழவில்லையே, ஈதென்ன பேருறக்கம், இந்த உறக்கம் நியாயமா, இப்படி தூங்கி தொலைக்கிறாயே, அனைத்தில்லத்தாரும் அறிந்தார். உனக்கு வெக்கமா இல்லை? பக்கம் வீடு எதிர் வீடு எல்லாருமே நீ எழவில்லை என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார். மனிதர்களுடைய இயல்பு தன்னை பற்றி அக்கம் பக்கம் என்ன நினைக்கும் என்கிற ஒரு கூச்ச சுபாவம் உண்டு. அதை இந்த இடத்துல எடுத்து சொல்லி அனைத்தில்லத்தாரும் அறிந்து என்று உரை எழுதினார்கள். ராமானுஜரை நினைவூட்டி உரையிலே இன்னொரு குறிப்பு சொன்னார்கள். திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மேல் ஏறி திருவெட்டெழுத்தினுடைய பொருளை ஓரான் வழி உபதேசமாக வருகின்ற ஒன்றை கூட எல்லாரும் அனைத்தில்லத்தாரும் அறியும்படியாக சொன்னவர் ஸ்ரீ ராமானுஜர் அல்லவா? அவரை இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. திருப்பாவை 11ஆம் பாட்டு. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராயே சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாயே. கண்ணனை எண்ணி நோற்காமல் அவன்தான் நம்மை எண்ணி நோற்று இங்கு வரட்டுமே என்று எண்ணி எல்லாவற்றிலும் சிறந்தவளான ஒரு பெண், பக்தி பெண் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுகிறாள். எல்லாமே கன்றுகள் போல இளமையான பசுக்கூட்டங்கள், பலவற்றை கறப்பதில் ஈடுபட்டு உள்ளவர்கள் இந்த கோபாலர்கள். பகைவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களது திறமை அழியும்படி போர் புரிய வல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற ஆயர் குலத்திலிருந்து வந்த பொன்கொடி போன்றவள் இந்த பெண். புற்றிலே உள்ள நாகத்தின் படம் போன்ற மறைவிடத்தையும் காட்டில் உலவும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே, எழுந்து வா. நமது ஆயர்குடி பெண்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்திலே கூடி மேக நிறமுடைய கண்ணனது திருப்பெயர்களை கூறி பாடி மகிழ்கிறோம். நீயோ அசைவதே இல்லை, வாய் திறந்து பேசுவதும் இல்லை. அப்படி என்ன பெரும் செல்வமடி உனக்கு? இந்த உறக்கத்தில் உனக்கு என்ன அவ்வளவு ஈடுபாடு? எழுந்து வா என வெளியில் உள்ள பெண்கள் உள்ளே உறங்கும் பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ள பாடல். இவர்கள் யாரை எழுப்புகிறார்கள்? 3 அடையாளங்கள். கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவு அல்குல் புனமையிலே, செல்வப் பெண்டாட்டி என்று உள்ளே இருக்கிற பெண் சிறப்பிக்கப்படுகிறார். கோபாலர் என்பது தமிழிலே கோவலர் என்று எழுதுவது வழக்கம். அந்த குலத்தின் தங்க கொடி ஸ்வர்ணலதா, ஸ்வர்ணலதா என்ற வடமொழி சொல்லுக்கு பொற்கொடி என்பது தமிழிலே மொழிபெயர்ப்பு. இவள் ரொம்ப செல்வாக்கு மிக்கவள், பேரழகி. இந்த கோவலர் என்பதை அழகான வித்தியாசமான பல பொருள் சொல்வது வழக்கம். கோ பலர், அதாவது வாக்கிலே வல்லவர் என்று கூட ஒரு பொருள் சொல்வார்கள். கோ அலர், தங்களை தலைவனாக நினைத்ததே அல்ல, கண்ணனுக்கு அடிமையாக மட்டுமே தன்னை நினைத்து கொண்டிருக்கிறவர்கள். இவள் அவர்கள் வீட்டு ஒரு கொடி, கொழுங்கொடி, கொழுகொம்பு தேடுகிற ஒரு கொடி. கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்று மால் தேடி ஓடும் மனத்தள் ஆபிக்கோர் பற்று கொம்பு, இதெல்லாம் ஆழ்வார் திருவாக்கு. இவள் மனம் எப்போதும் கண்ணபெருமானை நோக்கி போய்கொண்டிருக்கும். ஒரு கொழுகொம்பாகிய
இறைவனை தேடி போவதாலே இவள் கொடி, ஆனால் பொற்கொடி. அடுத்த வார்த்தை அவளுடைய மறைவிடத்தை குறித்து பேசுகிறார்கள். புற்றரபு அல்குல் புனமையிலே. இது தமிழில் ரொம்ப இயற்கை. அதில் என்ன ஒரு குறிப்பு இருக்கிறது என்றால், பாம்பு புற்றிலே ஒடுங்கி விடும், அதுபோல் இவளுக்கு ஒடுக்கமான இடை என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேணும். பெண்ணுக்கு இடை எப்படி இருக்க வேணும்? பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். கம்பனுடைய வாக்கு. சீத்தையினுடைய இடை உண்டா இல்லையா என்று எல்லோரும் சர்ச்சை செய்கிற இடை என்று எழுதினார். இந்த புற்றரவு அல்குல் என்பதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுகிற ஆச்சாரியர்கள் அது மறைந்திருப்பதையும், குளிர்ச்சி, பாம்பு புற்றுக்குள் மறைந்திருக்கும், புற்றுக்குள்ளே எப்போதும் வெப்பம் குறைவாக இருக்கும். நான் ஒரு குறிப்பு படித்தேன், 23 டிகிரி செல்சியஸ் அந்த சூட்டில் தான் உள்ளே இருக்குமா பாம்பு குடியிருப்பதற்கு விரும்புமா. ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கிற மாதிரி அந்த குளிர்ச்சி இருந்தால்தான் அது அங்கே இருக்குமா. அதுபோல இந்த பெண்ணின் மறைவிடத்தையும் அவர்கள் குளிர்ச்சி மிக்கது என்று பாடுகிறார்கள். ஆனால் புற்றரவு அல்குல் என்பதை தத்துவார்த்தமாக எடுக்கிற போது ஞானபக்தி மிக்க என்று அதற்கு வேறு இறை பொருள் கொண்டு சொல்லுவது வழக்கம். அடுத்த வார்த்தை புனமையிலே போதராய். மயில் என்று சொன்னால் போராதா? ஏன் புனமயில் என்று சொல்ல வேணும்? நீங்கள் என்னதான் வளர்த்தாலும் ஒரு மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற மயில் அதில் ஒரு வளப்பம் இருக்காது. காட்டிலே இயற்கையோடு இயற்கையாக ஆடிக்கொண்டிருக்கிற மயில் இருக்கு, செழிப்பாக இருக்கும். காட்டு மயில், புனம்னா காடு, காட்டிலே இருக்கிற மயில். வளர்ப்பு மயிலுக்கு இல்லாத அழகு காட்டில் இருக்கிற மயிலுக்கு வனப்பு மயில். அது கண்ணுக்கு மிகவும் இனிமை தருவது மயில். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து. கண்ணபெருமான் மயிலை விரும்புகிறவன், அதான் தலைமையிலேயே சூடிக்கொண்டிருக்கிறான். எனவே இவளை விரும்புவதற்கான வாய்ப்பு அதிகம். இன்னொரு கோணத்தில் பிரதிவாதி பயங்கரம் சுவாமிகள் ஒரு அருமையான கருத்து சொல்வார்கள். ஆச்சாரியனை குறித்து அவர்கள் எல்லா பாடலுமே ஆச்சாரியனோடு தொடர்பு படுத்தி பேசியிருக்கிற ஒரு பேச்சு, அற்புதமான பேச்சு அது. அந்த மயிலுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்ன தொடர்பு என்று அனுபவிக்கிறார்கள். ஆனந்தம் வந்து விட்டால் மயில் தோகை விரிக்கும். ஆச்சாரியனும் அப்படித்தான், ஆனந்தம் வந்து விட்டால் தன்னுடைய வாக்கில் விஸ்தாரமாக பல பொருள்கள் சொல்ல தொடங்கி விடுவார். மயிலுக்கு விஷப்பூச்சிகள் அண்டாது, அதுபோல் ஆச்சாரியனிடத்திலே தீய சக்திகள் சேராது. மயில் பீலி கண்ணன் தலைமையிலே இருக்கும். ஆச்சாரியன் ஏதேனும் ஒன்று சொன்னால் கண்ணன் தலைதுலுக்கி அதை அனுபவிப்பானா, அப்படி என்று அனுபவிப்பானா. எனவே தலைமேல் வைத்து கண்ணனே கொண்டாடுகிறான் ஆச்சாரியனுடைய வாக்கு. பாம்பு பயந்து ஓடும். விஷத்தன்மை உடையவர்கள் ஆச்சாரியனை பார்த்தால் விலகி ஓடி விடுவார்கள் என்று என்ன அழகு பாருங்கள். முழுக்க இந்த புனமையிலே என்பதை ஆச்சாரியனோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள் ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமிகள். இந்த புனமையில் என்பதில் இன்னும் ஒரு அழகு, மயில் புனத்தை சிறப்பிக்கிறது. காட்டுக்கு அழகு அப்படின்னா மயில் தான் காட்டுக்கு அழகாக இருக்கிறது. அது மாதிரி எங்கள் கூட்டத்துக்கு நீ புனமயில், எங்கள் கூட்டம் காடு போல நீ வந்தால்தான் எங்களுக்கு அழகு என்பதை புனமயில் என்பது குறிப்பிட்டது. நீ வந்து கதவை தர, ஏன் மயில் நடப்பதை பார்க்க வேண்டும் அல்லவா, மயில் நடந்து வருகிற அழகை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா. எனவே உன் மயில் நடை காண வேண்டும், வாராய். செல்வ பெண்டாட்டி என்று விழிக்கிறார்கள். அடுத்தது, இவள் தலைமகள், குலம் தரும் செல்வம் தந்திடும் என்கிற அத்தனை செல்வமும் உடையவள், கண்ணனுக்கு மிக மிக வேண்டியவள். கண்ணனுடைய அழகை பற்றி சொல்லுகிற போது உரையாசிரியர் எழுதுவார், அது ஆண்களை பெண்களாக்கும், பெண்மையுறச் செய்யும். அது மாதிரி இவள் அழகு எப்படி என்றால் பெண்களை ஆண்மையுறச் செய்யும் பேரழகு, செல்வ பெண்டாட்டி என்று சிறப்பித்தார்கள். இப்போ அந்த ஆயர்பாடியிலே அவர்கள் கறந்து பால் கறந்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற தன்மை பேசப்படுகிறது. கற்று கறவை கணங்கள் பல கறந்து, கன்று உடைய கறவை, ஏன்னா கன்றுக்குட்டி இருந்தால் தான் அது பால் ஈனும். சார், அந்த ஆச்சரியம் என்ன என்று கேட்டால் அங்கே கிழட்டு மாடே கிடையாது, எப்போதும் இளமையுடைய மாடு தான் அங்கே இருக்கும். எனவே அது கற்று கறவை கணங்கள் பல கறந்து, எக்கச்சக்கமான மாடுகள். இந்த ஆயர் சலிப்பதே இல்லை. பரதநாட்டியம் கற்றுக்கொள்கிற பெண்களை சொல்வார்கள், மண்டி போட்டு பாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி பால் கறக்கிறவர்கள் குத்த வச்சு உட்காந்து பால் கறப்பார்கள். எக்கச்சக்கமான ஸ்டாமினா, உடல் பலம் இருந்தால் தான் தொடர்ந்து உட்காரவே முடியும். நீங்கள் சாதாரணமாக உட்காந்துடலாம், ஆனால் குத்த வச்சு உட்காரது இருக்கும் பாருங்க. பரதநாட்டியம் ஆடுகிறவர்களுக்கு முதல் பயிற்சி அதுதான். பால் கறக்கிற
அந்த கோபாலர்களுக்கு இயல்பிலேயே வரிசையாக மாட்டை கறந்து உடல் பலம் எக்கச்சக்கமாக இருக்கும். பல கறந்து, இந்த கன்று என்பதை கற்று என்று எழுதுகிறார்கள். ஏன்னா மெல்லினமாக தான் இருக்கணும் கன்று. அது எப்படி வல்லினம் ஆயிட்டுனா கண்ணுக்குட்டி மாதிரியா இருக்குது, அதுவே அவ்வளோ வலிமையாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் கன்றுன்னு எப்படி சொல்கிறது? அது கற்று. இதுக்கும் ஆழமான ஒரு உரை சொல்லுகிற வழக்கம் எப்படின்னா, கல்வி கற்று அப்படின்னா கல்வியின் மூலமாக. அதாவது இது கண்ணுக்குட்டி அப்படிங்கிற அர்த்தத்தை தாண்டி நிறைய கல்வி கற்ற சிஷ்ய கோடிகளோடு ஆச்சாரியன் வருகிற பேரழகு, இப்படி ஆச்சாரியனோடு சம்பந்தப்படுத்தி அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்வது உண்டு. பசுவனுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தால், அந்த கோதூளி, அதனுடைய கால் தூசிக்கு பெருமை அதிகம். அந்த பசுவினுடைய அந்த கொட்டில் இருக்கு இல்லையா, மாட்டு கொட்டில், அங்கே போய் உட்காந்தா மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் மனதில் ரொம்ப அதிக துன்பம் உடையவர்கள் பசுக்கள் குடியிருக்கிற கொட்டிலில் போய் பசுக்களை தொட்டு தடவி கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் அடைய முடியாத அமைதி அடைவார்கள், நோயிலே இருந்து நீங்குவார்கள். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒருவரே பல மாடு கடந்து எடுக்கக்கூடிய உடல் பலம் உடையவர்கள். ஆனால் வெறும்னா பால் கறக்கிற ஆட்கள்னு நாம் நினைக்கக்கூடாது. எதிரிகள் யாராவது, எதிரினா இவங்களுக்கு கிடையாது, கண்ணனை எதிர்க்கிறதுக்கு யாராவது வந்தால் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். வேடிக்கையாக சொல்லுவாங்க, டே என் ஏரியாவுக்கு வாடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி சிங்கத்தை குகையிலேயே சந்திப்பது போல எதிரிகளுடைய கோட்டைக்கு உள்ளேயே புகுந்து அவர்களை அடித்து நொறுக்குவார்கள். கிருஷ்ணனுடைய எதிரிகளை தங்கள் எதிரிகளாக நினைத்து கொள்வார்கள். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். ராமனை பற்றி பாடும்போது சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றினாலே, இந்த ஆயர்பாடியில் இருக்கிற கோபாலரும் சென்று சண்டையிடுகிறவர்கள். குற்றமொன்றில்லாத கோவலர். அவங்களுக்கு இடக்கை வழக்கை தெரியாது. படித்து வந்தவன் சார் விஷமம் பண்ணுவான், கல்வி உள்ளவன் தானே அதிக வம்பு பண்ணுவான். இவங்களுக்கு எந்த குற்றமுமே கிடையாது. அப்படிப்பட்ட கோவலர்தம் பொற்கொடியே. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, அத்தனை பேரும் வந்துட்டோம். முடி உன் வீட்டு வாசலில் நிற்கிறோம். தேகபந்துக்கள் ஆத்ம பந்துக்கள் என்று எல்லாருமா நாங்கள் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம். நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. உங்கள் வீட்டு கதவை திறந்து நாங்கள் தொட்டி முற்றத்துக்குள்ளேயே வந்து நிற்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் பழைய காலத்தில் படி, நடை, கூடம், முற்றம், பின்னால் இருக்கிற இடம் வெளி என்று கட்டுவார்கள். நாங்கள் படியை தாண்டி நடையை தாண்டி வீட்டு முற்றத்துக்குள்ளே வந்து பாடுகிறோம். இன்னும் உன் காதில் கேட்கலையா? அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுவும் கண்டு. பெருமாள் திருமொழியில் இருக்கிற வாக்கு. ரங்கநாதனுடைய முற்றத்தில் வந்து நின்று கொண்டு பாடுவார்கள். அதுபோல நாங்கள் இப்போது பாடிக்கொண்டிருக்கிறோம். முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. ஒரு அழகு சொல்லட்டுமா? உன்னை புனமயில் என்று வர்ணிக்கிறார்கள். மயில் எப்போ ஆடும்? முகில் பார்த்தா ஆடும். கண்ணன் முகில் வண்ணன், நீ புனமயில், அவனுக்கென்று ஆடப் பிறந்தவள். முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே. சிற்றாதேன்னா அசையாம கிடக்கிறமா, நீ உடம்பு கூட அசையில. நாங்கள் இவ்வளோ பேர் பாடுறோம், ஒரு குலுங்கல் ஒன்றுமே இல்லையே. பேசாதே, பதிலும் நீ பேச மாட்டேங்கிற. செல்வ பெண்டாட்டி, ரொம்ப உனக்கு நாம் கண்ணனுக்கு வேண்டியவன் அப்படிங்கிற ஒரு ஒரு கர்வம் வந்து விட்டதா? செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். உறக்கத்தில் அர்த்தமே இல்லையேடி, அர்த்தமில்லாத தூக்கத்தில் போய் ஆழ்ந்து கிடக்கிறாயே என்று பேசுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். திருப்பாவை 10ஆம் பாடல். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இந்த பாடலை நோன்பின் பெருமையால் கண்ணனை கையில் கனிபோல் அடைந்த ஒரு பக்திமிக்க பாவை எழுப்பப்படுகிறாள் என்றும் பார்க்கலாம். அல்லது தூக்கத்தையே நோன்பாக கருதி சோம்பி கிடக்கிற ஒருவளை கேலி பேசுவதாகவும் பொருள் கொள்ளலாம். இப்போது பாடலின் பொருளை முதலில் பார்ப்போம். நோன்பின் பலன் கைவரப் பெற்று அதன் விளைவாக சொர்க்கத்தையே அடைகின்ற பெண்ணே. அந்த சொர்க்கத்தினுள்ளே புகும் பெண் என்றாலும் உறக்கத்தை நோன்பாக கொண்டவளே என்று இன்னொரு பொருள். நீ வாயில் கதவைத்தான் திறக்கவில்லை, வாயை திறந்து பதில் கூடவா சொல்லக்கூடாது? மனம் நிறைந்த திருத்துழாய் துளசி மாலையை
திருமுடியில் அணிந்திருக்கிற நாராயணன், நமது போற்றுதலை ஏற்று பலனை வழங்குகின்ற புண்ணியன், முன்னொரு காலத்தில் யவனுக்கு இரையாகிப் போன கும்பகர்ணன் உன்னுடன் தூக்கப் போட்டிக்கு வந்து தோற்று பெரிய தூக்கத்தை தன் தோல்வியின் அடையாளமாக உனக்கு வழங்கிவிட்டானா என்ன? மிகுந்த சோர்வும் சோம்பலும் ஏன் உனக்கு? இந்த குழுவுக்கே ஒப்பற்ற அணிகலன் போல விளங்குகிறளா அல்லவா நீ? படுக்கையை விட்டு தெளிவுடன் எழுந்து வந்து கதவை திற என்று வெளியில் நின்ற தோழியர் உள்ளே படுத்திருப்பவளை அழைக்கிறார்கள். இதுவே பாடலின் திரண்ட பொருள். இங்கே கேலியும் கிண்டலும் கூட ஒரு வகையான விளையாட்டாக எடுத்துக்கொள்ள ஒரு பகுதி இடம் கொடுக்கிறது. ஒரு பெண் சொல்லி இருக்கிறாள், நான் கடுமையான தவம் பண்ணி சொர்க்கம் போகப் போகிறேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது தோழிகளுக்கு மத்தியில் சொல்லி இருக்கிறாள். அவளை இப்போது எழுப்ப வந்திருக்கிறார்கள். ஆஹா, அடியம்மா, நீ சொர்க்கம் போகிற லட்சணம் என்ன என்று எங்களுக்கு தெரியாதா? நோற்று சொர்க்கம் போகுகின்ற அம்மனாய், நீ தவம் பண்ணி சொர்க்கம் போவேன் என்று சொன்னாயே, இப்போது படுத்து கிடக்கிறாயே. இப்படி எடுத்துக்கொண்டால் அது ஒரு கேலியான கிண்டலான அவளை பற்றி பேசுகிற ஒரு விளையாட்டு பேச்சாக பொருளாகிறது. உண்மையிலேயே எடுத்துக்கொண்டால் அவள் உண்மையான கடினமான முயற்சி உடையவள், எல்லா நோன்புகளையும் சரியாக மேற்கொள்ளுகிறவள், நாளை வைகுந்தம் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் வாழ்நெறியை அமைத்து கொண்டவள். எனவே நோற்று சொர்க்கம் போகின்ற அம்மனாய், பெருமைக்கு உரியவளே, நீ தவம் பண்ணி மேலே போவேன் என்று சொன்னாயே, இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று ரெண்டு வகையிலேயும் பாவத்தை மாற்றி பொருள் சொல்லக்கூடிய பாடல் வரி இது. சொர்க்கம் எது, நரகம் எது? ராமாயணத்திலே சீதா பிராட்டியார் சொல்கிறார், உன்னோடு இருப்பதுதான் எனக்கு சொர்க்கம். ராமனிடத்திலே சொல்கிறார், உன்னை பிரிந்தால் அது நரகமாக ஆகிவிடுகிறது. ஆகவே பெருமானோடு இருக்கிற நேரம்தான் சொர்க்கம். இவள் ஒருவேளை தன் தவத்தின் பலனால் பெருமாளோடு இருக்கிறவளோ? இறைவனுடைய நினைப்பே சொர்க்கமாகிறது, மறப்பே நரகமாகிறது. இது இன்னொரு சிந்தனை. இவளுடைய இயல்பு பக்குவம் காரணமாக உயர்ந்து போய் சாது கோஷ்டியில் சேர்ந்துவிட்ட காரணத்தால் சாமானியரோடு நமக்கென்ன பேச்சு என்ற எண்ணத்தில் வாயாடாமல் இருக்கிறாளோ என்பதை அடுத்த வரி நமக்கு புலப்படுத்தும். தனக்கு உரிய நல்ல கோஷ்டியிலே இருப்பது, சிறந்தவர்களோடு அந்த வர்க்கத்தில் இருப்பதுதான் சொர்க்கமாக மாறுகிறது. நீ அப்படி தகுந்த சாது கோஷ்டியிலே போய் சேர்ந்து விட்டதால் எங்களோடெல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக மாற்றமும் தாராரோ, நீ பதில் தராமல் இருக்கிறாயா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அம்மாடி, உன்னால் வீட்டு வாசல் திறக்க முடியவில்லை, வீட்டு வாசலே திறக்க முடியவில்லையே, உனக்காக வைகுந்த வாசல் திறக்கப் போகிறதா என்று இன்னொரு கிண்டல் பொருளும் அதற்குள்ளே இருக்கிறது. மாற்றம் தாராரோ, வாசல் திறவாதார். ஒருவேளை உண்ணாவிரதம் மாதிரி மௌன விரதம் இருக்கிறாயா? அட, வாயில் திறப்பது கடினம், வாயை திறப்பது கூடவா கடினம்? வாசல் செம்மினால் வாயும் செம்ம வேண்டுமோ என்று வியாக்கியானத்திலே இந்த இடத்தை குறிப்பிடுவார்கள். நீ எழுந்து பேச வேண்டாம், கதவை திறக்கக்கூடாதா? கதவை திறக்க வேண்டாம், வாயாலாவது பதில் சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி நீ இருக்கிறாய் என்று அந்த பெண்ணை கேட்பது போல் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து நாராயணனை சொல்லுகிறார்கள். நாற்றத் துழாய்முடி நாராயணன். உலகத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு துளசிக்கு உண்டு. பிறக்கும் போதே அது நறுமணத்தோடு பிறப்பது. அதனால்தான் பின்னாலே பாடுகிறார்கள், இருந்தவண்ணாகிலும் கொண்டு வீசுமினி. துளசி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, துளசி இருந்த மண்ணை எடுத்தாவது எங்கள் மீது வீசுங்கள் என்பார்கள். ஒரு பெருமாள் கோயிலுக்குள் போகிற போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய இன்பமே அந்த திருத்துழாய் நறுமணம். பச்சை கற்பூரம் அது இன்னொரு பக்கம், திருத்துழாய் நறுமணம்தான் கோயிலின் சிறப்பழகு. கண்ணன் திருத்துழாய் அணிந்து அங்கு வந்து சென்றால் 100 குழிக்கு தாங்கும் என்று உரை எழுதுவார்கள். அதாவது அவன் வந்து போன வாசம் அந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்குமா. இப்போது திருத்துழாய் வாசம் வருவதாலே இந்த பெண்களுக்கு உள்ளூர ஒரு கவலை, ஒருவேளை கண்ணன் இங்கே உள்ளே வந்துவிட்டு போயிருக்கிறானோ என்கிற ஒரு சின்ன கவலையும் வெளிப்பட பேசுகிறார்கள். நாற்றத் துழாய்முடி நாராயணன். நான் துளசியை பற்றி ஒரு மருத்துவ புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அதில் துளசி பிராணசக்தியை கூட்டி நம்முடைய கபத்தை குறைக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அது 100 வகையான மேலான மருந்தாக அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. துளசி, கருந்துளசி, செந்துளசி, நாதுளசி என்று 4 வகையாக அது கிடைக்கிறது. பிராணசக்தியை கூட்டுகிறது என்பதற்காக அப்படியே எடுத்துக்கொள்ளுகிற போது அது முற்றிலுமாக ஒருவருடைய உடலை மாற்றி அமைக்கக்கூடியது.
துறவரத்துக்கு போகிறவர்களுக்கு கூட துணை நிற்கக்கூடியது என்று ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். துளசியோடு ஒரு 5 மிளகு வைத்து 3 நாள் சாப்பிட்டால் 3 மாத காலம் ஒரு பெண் அப்படி சாப்பிட்டால் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு வாய்க்கும் என்று எழுதுகிறார்கள். 9 மிளகு வைத்து அரைத்து 7 நாட்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் எந்த விஷமும் உரியும் என்று எழுதுகிறார்கள். எனவே மருந்தல்ல மாமருந்தாக விளங்குவது திருத்துழாய். அந்த நாற்றத்துழாய் முடி நாராயணன் திருவடியில் மட்டுமல்ல அவன் திருமுடியிலும் இருக்கிற மேன்மையும் ஏற்றமும் பெற்றது இந்த திருத்துழாய். அந்த நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். இந்த நம்மால் என்பதை நம்மால் என்று பிரித்து சொல்வார்கள், நம்மால் என்று சேர்த்து சொல்வார்கள். அதாவது நாம் இப்போது பாடினால் அவன் நமக்கு பறை தருவான், நம்முடைய மால் நமக்கு பறை தருவான். நமக்கு மால் இருக்கும் என்றாலும், மால் என்றால் மயக்கம். சில பேர் சுய மோகிகள், தன்னைத்தானே மோகித்து கொண்டு தன்னை பெரிதாக நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட குறையுடையவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கருணை பாலிக்கிறவன் கடவுளாக மாறுகிறான். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். அவன் புகழை பாடிய மாத்திரத்தில் நமக்கு பறை தருகிறான், புருஷார்த்தங்களை அருளுவதற்கு தயாராக இருக்கின்றான். அடுத்து அந்த பெண்ணை அவர்கள் கேலி பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவனை நாங்கள் பாடுகிற போது கூட நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது என்ன நியாயம்? பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். இந்த பண்டொரு நாள் என்பதற்கு நேரடியாக நீங்கள் பொழிப்புரை எழுதினால் முன்பு ஒரு நாள், அதாவது ராமாயணம் முன்னர் நடந்தது. அப்படி முன்பொரு நாள் நடந்த ராமாயண யுத்தத்தில் கும்பகர்ணன் தோற்று விழுந்தான். இது வெளிப்படையான பொருள். ஆனால் ஒரு நயம் இருக்கிறது. பண்டு ஒரு நாள், ராமாயண கதை படித்தவர்களுக்கு தெரியும், ராவணனை போன்றவர்கள் முதல் நாள் போருக்கு வருகிறார்கள், பின்னாலும் வருகிறார்கள். இந்திரஜித்தன் ஒரு நாள் வருகிறான், பிறகு இன்னொரு நாள் வருகிறான். ஆனால் கும்பகர்ணன் ஒரே ஒரு நாள் தான் போருக்கு வருகிறான், அன்றே மாண்டு போய் விடுகிறார். இந்த மிகப்பெரிய வரலாற்று குறிப்பை பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்று குறிக்கிறாள். கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்றால் யமனுடைய வாயில் வந்து விழுந்த கும்பகர்ணன். ராமன் கொன்றான் என்று பழி சொல்ல விருப்பமில்லை. ஒருவர் தண்ணீர் குடிப்பதற்கு ஏரி வெட்டி வைக்கிறார், அதில் வந்து ஒருவர் விழுந்து விட்டால் அது ஏரி வெட்டி அவருடைய தவறா? அது மாதிரி தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் ஸ்ரீராமன், அதில் வந்து விழுந்து இறந்தவன் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்று நயம்பட பேசுகிறாள். 6 மாதம் தூக்கமுடையவன் அவன் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டும். அப்படி கும்பகர்ணன் தோற்றவன் இந்த தூக்கத்தை இவளுக்கு பரிசாக கொடுத்து விட்டு போயிருக்கிறான். கும்பகர்ணன் இவளோடு போட்டி போட்ட போது இவள் வெற்றி பெற்று விட்டாளாம். அந்த கேலி பேசுகிறார்கள், தோற்றும் உனக்கே பெரும் தொழில்தான் தந்தானோ. சோம்பல் எல்லா நோய்களுக்கும் மகப்பேறு மருத்துவ மறை. ஆங்கிலத்திலே என்தூசியாசம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அதை பற்றி ஆழமான பொருள் சொல்லுகிறவர்கள், என்தூசியாசம் என்றால் உற்சாகம் என்று மட்டும் பொருள் அல்ல, இறைமையில் நிறைந்தவர் என்று ஒரு பொருள் கொள்ளுகிறார்கள். எனவே சோம்பல் இறைநிலைக்கு எதிரானது, உயிர்ப்பு இறைநிலைக்கு அடையாளமானது. நீ இப்படி கும்பகர்ணனை போல் தூக்கத்தில் இருக்கிறாயே, நீ அனந்த நிலையில் இருக்கிறார், அதாவது தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை, அந்த நிலையில் இருக்கிறாய், ஆற்ற ஆந்தல் உடையாய். ஆனால் நீ யார்? எங்களுக்கு அரும் கலை. நீ வந்தால் எங்கள் கோஷ்டிக்கே பெருமை, எங்கள் கோஷ்டியே ஒளி வீசக்கூடியது, எங்களுக்கு நல்ல அணிகலன் நீ. தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தேற்றமாய் என்றால் படுத்த நிலையிலேயே அப்படியே எழுந்து வெளியிலே வந்து விடாதே. அதுக்கு ஒரு உரை சொல்வார்கள், வால்மீகத்தில் இலக்குவனை பார்க்க தாரை வந்த மாதிரி வந்து விடாதே, நீ உன்னை அழகுபடுத்தி கொண்டு திருத்தமாக வர வேண்டும் என்ற குறிப்பை அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேல் என்று பாடுகிறார்கள். 9வது பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அப்பழுக்கற்ற தூய்மையான பரிசுத்தமான மாட மாளிகைகளைச் சுற்றிலும் 4 பக்கங்களிலும் விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்கவும்,
அம்மாளிகையைச் சுற்றிலும் அகில் சந்தனம் போன்ற வாசனைப் பொருள்களின் நறுமணம் எங்கும் கமழவும் நல்ல பஞ்சடைத்த மெத்தையில் கண்ணுறக்கம் கொள்ளும் எங்கள் மாமன் மகளே, மாணிக்கங்கள் பதிக்கப் பெற்ற உன் வீட்டு கதவின் தாழ்பாளை திறக்க மாட்டாயா? திறந்து விரைவில் வந்து எங்களுடன் சேர்ந்து கொள்ள மாட்டாயா? மாமிகளே, நீங்களாவது அவளை எழுப்பிவிட மாட்டீர்களா? விடிந்து எவ்வளவு நேரமாகிவிட்டது. நாங்கள் இவ்வளவு நேரம் அவளை அழைத்து கொண்டிருக்கிறோமே, அவளுக்கு என்ன ஆயிற்று? ஒரு வார்த்தை கூட பதில் கூற மாட்டேன் என்கிறாளே. அவள் என்ன பேசும் திறனற்ற ஊமையா? அல்லது நாங்கள் அழைப்பது அவளுக்கு கேட்கவில்லையா? காது கேட்கவில்லையா? அல்லது ஆழ்ந்த பேருறக்கத்தில் படுத்து கிடக்கிறாளா? அல்லது யாரேனும் கட்டுப்படுத்தி அவளை பெருந்துயில் கொள்ளுமாறு செய்து விட்டார்களா? அல்லது ஏதேனும் மந்திரம் மாயம் செய்திருக்கிறார்களா? அதன் வசம் கட்டுப்பட்டு இப்படி பேருறக்கம் கொண்டு கிடக்கிறாளே. நாங்கள் அந்த மாமாய செயல்களில் வல்லவனும் மிகுந்த தவமுடைய இலக்குமியின் கணவனும் வைகுண்டத்திற்கு அதிபதியுமான நாராயணன் பெயரை திரும்ப திரும்ப சொல்லி பக்தி பரவசத்தில் ஈடுபட்டு அவளை அழைக்கிறோமே, அவள் ஏன் இன்னும் எழுந்து வந்து கதவை திறந்து எங்களுடன் சேர்ந்து இறைவன் திருப்பெயரை சொல்லி வழிபட மாட்டேன் என்கிறாள்? நீங்களாவது கேட்டுச் சொல்லுங்களேன் என்கிறார்கள். இந்த பாடலின் திரண்ட பொருள் இது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. விளக்கு எரிப்பதற்கே நிறைய செல்வம் இருக்க வேண்டும். இது சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமியர்கள் வாழுகிற இடம். அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? தூய்மையான ரத்தின மணிகள் அப்படியே பதிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள், அரசர்கள் அந்தப்புறத்திற்கு சிறந்த மணியை கொண்டு அற்புதமான கட்டடத்தை அமைப்பார்களாம். அங்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கற்களை கொண்டுதான் அரண்மனையையே கட்டுவார்களாம். இது துவளில் மண்டபம், அது தூமணி மாடம் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். ஆக இழைத்து இழைத்து தூய்மையான மணியினை கொண்டு வந்து கட்டியிருக்கிறார்கள். அது ரத்தின மணி. இந்த பெண் எழுந்திருந்திருக்க வேண்டும், எழுந்திருக்கவில்லை. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு குடும்பம் விழிப்பதற்கு முன்பு விழிக்க வேண்டியவள் அந்த வீட்டில் இருக்கிற பெண். ஏனென்றால் ஆண் எழுந்தால் அவனை மட்டும்தான் சுத்தம் செய்து கொள்கிறான். பெண் எழுந்தால் அந்த வீடே சுத்தமாகிறது என்று ஒரு பொன்மொழி சொல்வார்கள். எனவே ஒரு பெண்ணாகி இருக்கிறவள் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. 4 புறங்களிலும் நல்ல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அகில் சந்தனம் போன்ற நறுமண புகை வீசுகிறது. தூபம் கமழ, செல்வச் செழிப்பு. துயிலணை மேல் கண் வளரும். அது தூங்குவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மெத்தை. அதாவது அந்த மெத்தையை பார்த்தாலேயே வா 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 வந்து படு என்று அழைப்பதை போல 5 விதமான சிறப்புகள் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சனை அது. அதில் அழகு இருக்கிறது, மென்மை இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான அந்த பஞ்சனையின் மீது அவள் படுத்திருக்கிறாள். தமிழிலே தூங்குகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள், கண்வளராய் என்று சொல்வார்கள், மங்களம் கருதி. ஏன்னால் தூங்கிவிட்டார் என்றால் அமங்கலமாகிவிடுமே என்பதற்காக கண்வளராய் என்று சொல்லை பயன்படுத்துவது வழக்கம். சின்ன வயதிலிருந்து குழந்தை கண் வளருது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதில் ஒரு விஞ்ஞான குறிப்பே இருக்கிறது. உண்மையிலேயே கர்ப்பத்தில் குழந்தை தூங்குவதால் தான் வளருகிறது. அது ஒரு 10 மாத காலம் தாயின் கர்ப்பத்தில் கண் திறக்காது. கண் திறந்து விட்டால் ஊமை, அது விதவிதமான குறைபாடு உடைய ஊனமான குழந்தையா வந்து பிறக்கும் என்று விஞ்ஞான குறிப்பு இருக்கிறது. அந்த குழந்தை கண்களை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டே இருக்கும். அதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அப்போதான் அது வளருகிறது. ஒரு புள்ளியிலிருந்து ஒரு குழந்தையாக முழுமையாக வளருகிறது. அந்த கண் வளருதல் என்பதிலே தூங்கும் போது வளர்ச்சி நிகழ்கிறது என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. மனிதனுக்கு கூட தூக்கம் அவசியம். ஏன்னா உடம்பில் இருக்கிற செல்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு மனிதன் தூங்க வேண்டியிருக்கிறது. அடுத்து உறவு சொல்லி அழைக்கிறாள், மாமன் மகளே. இவள் அந்தணகுல பெண் என்றாலும் 1000 குலமகளாக ஆகும் விருப்பத்தின் காரணமாக ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறாளாம். இதை உரையாசிரியர்கள் எழுதும்போது ஒரு அழகான வாக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி. அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்திலே திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக
ஆண்டாள் ஆசைப்பட்டபடி மாமன் மகளே என்று உறவு சொல்லி அவள் அழைக்கிறாள். மணிக்கதவம் தாழ்த்திரவாய், அது உள்ளிருப்பது வெளியே தெரியும்படி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வீடு. அவள் எப்படி தூங்குகிறாள் என்பது கூட வெளியே தெரிகிறது. அந்த கட்டில், அந்த மெத்தை, அந்த விளக்கு எரிகிறது. இந்த பாடலே மிக ரசமான ஒரு பாடல். திருப்பாவையில் 30 பாட்டு அழகு என்று சொன்னால் இந்த பாட்டுக்கு என்று தனியான ஒரு ரசனை உலகத்தில் தனியான ஒரு கூட்டமே உண்டு. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நீ வந்து திற. ஏன்னா எழுந்து வந்து திறக்கிற போது நாங்களா திறந்து கொண்டு உள்ள வந்தால் அது மரியாதையாக இருக்காது ஒரு வீட்டுக்குள்ளே. நீ வந்து திற. ஆனால் அவள் அசைவதாக தெரியவில்லை. அவளுடைய அம்மா எழுந்து விட்டாள். அவள் மற்ற வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அதனால உறவு சொல்லி அவளை அழைக்கிறார்கள். மாமீர், அவளை எழுப்பீரோ? நீங்கள் அவளை எழுப்பிவிடக்கூடாதா? அப்படி தூங்கி கொண்டிருக்கிறாளே. உன் மகள்தான், தன்னுடைய தோழியினுடைய தாயை பார்த்து சொல்கிறாள், உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ. என்ன பொருள் தெரியுமா? பேச்சு வராதவர்கள் என்று பொருள் அல்ல. ஊமை என்ற சொல்லுக்கு இறை நாமம் சொல்லாதவர் என்று பொருள் என்று எழுதுகிறார். இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் சொல்லவில்லை என்றால் பிறகு நாக்கிருந்து என்ன பையன்? பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார்கள் அல்லவா? உண்ணா நாள் என்பது இந்த உலகத்தில் சாப்பிடாத நாள் அல்ல, உன்னை வணங்காத நாள் தான் உண்மையிலேயே உண்ணா நாள் என்று குறிப்பிடுவார்கள். ஊமையோ அன்றி செவிடோ. ஏன்னா இறைவன் புகழ் கேளாத செவி என்ன செவியே என்று சிலப்பதிகாரம் பேசும். இந்த பெருமானுடைய புகழை நாங்கள் சொல்லுகிறோம், அவள் காதிருந்தும் கேட்கவில்லையே. நேற்று வரை நன்றாக பேசினாளே, இன்று என்ன ஊமையாகிவிட்டாளா? அழைப்பு அவள் காதில் போய் விழவில்லையா? அல்லது இரண்டுமே அவளுக்கு இணைந்து விட்டதா? சோம்பல் வயப்பட்டாளா? யாரேனும் மந்திரம் மாயம் செய்து விட்டார்களா? என்ன நடந்து விட்டது? ஊமையோ அன்றி செவிடோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஏன்னா மந்திர துயில் பட்டாளே. இப்படி அவள் பிடிவாதமான ஒரு தூக்கத்தில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறாளே. நாங்கள் அழைக்கிறோம். எதை சொல்லி அழைக்கிறோம்? மாமாயன், மகா மாயையில் வல்லவனாகிய பெருமான். மாதவன், நம்முடைய சாதாரண தவம் அல்ல, எல்லா தவங்களுக்கும் அப்பாற்பட்ட பெரும்பொருள். அந்த தவத்தால் அடைய வேண்டியவன் கருணையினால் தானாகவே நம்மிடத்தில் வருவதால் அவன் மாதவன். வைகுந்தத்தில் இருக்கிறவன் என்றாலும் கருணை காரணமாக ஒவ்வொரு கோயிலிலும் அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளி இருக்கின்றவன். வைகுண்டபதி என்றாலும் இந்த பூமிக்கு கிடைக்கிறவன். வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்று. உண்மையிலேயே திருப்பாவையினுடைய நோக்கமே இறைவனுடைய நாமத்தை பல வகையில் சொல்வது. இறைவனுடைய நாமத்துக்கு மிகுந்த சக்தி அதிகம். கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே திருநாமம் என்று உரை எழுதுவார்கள். அதாவது தங்கத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தால் கூட அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது? ஆனால் பணிக்கப்பட்ட பொன், வளைக்கப்பட்ட பொன்னாக இருந்தால் அது பல சமயத்தில் ஆபத்துக்கு உதவும். ஒரு மோதிரமாக இருந்தால் அடகு கடையில் வைத்து கூட ஒரு ஆபத்திலேருந்து வெளியில் வரலாம். இறைவன் வைகுந்தத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் கட்டிப்பொன் போலே, ஆனால் பணிப்பொன் போலே அவனுடைய திருநாமம், நாமம் பலவும். இன்னும் கூட நிறைய விளக்கங்கள் சொல்வார்கள். இறைவனுடைய நாமம் இறைவனை விட செல்வாக்கு உடையது என்று. ஒரு வங்கிக்கு போகிறோம், செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தா நம்ம கையெழுத்துக்கு தான் அதிக பலம் இருக்குமே ஒழிய நாமே போய் நின்று கொண்டு பணம் கொடுன்னு கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பா. எப்படி கொடுப்பார்கள்? கையெழுத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அதுபோல் நாமும் இறைவனை காட்டிலும் வலிமை உடையது என்று ஒரு குறிப்பு சொல்வார்கள். ஒரு சின்ன வரலாறு. காஞ்சி மகா சுவாமிகள் உடல்நலக் குறைவு மாதிரி ஜுரத்தில் இருக்கிறார்கள். மருத்துவர் வர சொன்னார்கள். அவர் உடனே மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவர் வந்தார். உன்னை யார் இப்படிலாம் வர சொன்னா? நீ உட்கார், நான் இப்போ என்னுடைய டெம்பரேச்சர் எடுத்துக்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல போகிறேன், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவதற்கு முன்பு ஜுரம் இருந்தது. சொல்லி முடித்த பிறகு ஜுரம் இல்லவே இல்லை. உன்னை எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? மருந்து கொடுத்து தான் இதை காப்பாற்றணுங்கிறது இல்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாலேயே ஜுரம் போயிடும்னு தெரிஞ்சுக்கோ என்று ஒரு செய்தி சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. அவனுடைய நாமம் எல்லா நோய்களையும் போக்கக்கூடியது. அந்த நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அந்த நாமங்களை நாம் வாய் திறந்து பாடுவோம் என்பதாக இந்த பாட்டு நிறைவு பெறுகிறது. 13வது பாடல். புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான், போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய்.
கண்ணழகு படைத்த பெண் ஒருத்தியை இப்பாசுரத்தால் எழுப்புகிறார்கள். மலரில் உள்ள வண்டுகள் போன்று அழகிய கண்களை உடையவளே, கொக்கு வேடத்தில் வந்து வாயை பிளந்து கண்ணனை விழுங்க எண்ணிய பகாசுரனை அவன் வாயை கிழித்து அழித்த கண்ணபெருமான், கொடியவனான ராவணரது தலைகளை அறுத்து அழித்த ராமபிரான், அவர்களது வீர வரலாறுகளை பாடிக்கொண்டு இளம்பெண்கள் எல்லோரும் பாவை நோன்புக்குரிய இடத்திற்கு எப்போதோ சென்று விட்டனர். வானத்திலேயோ குரு என்கிற கோள் மறைந்து சுக்கிரன் உதயமாகிவிட்டான். பட்சிகள் வீதியெல்லாம் பறந்து சப்திக்கின்றன. இந்த மார்கழி விடியல் விடியும் முன்பே உடல் நன்கு குளிரும்படி மடிவில் குடைந்து குடைந்து நீராட வேண்டாமா? இன்னும் படுக்கையில் சுருண்டு கிடக்கலாமா? நல்ல நாளும் அதுவுமாக இப்படி இருக்கிறாயே, அப்படி உனக்கு என்ன தனி அனுபவம்? உன் மனதில் உள்ள கள்ளத்தனத்தை விடுத்து எங்களோடு சேர்ந்து வா என்று அழைக்கிறார்கள். இதை ரசமாக அனுபவிக்கிறவர்கள் முதல் பாடலிலே மனத்துக்கினியான் என்று ராமனை பேசிவிட்டதால் இந்த ஆயர்பாடிக்குள்ளே ஒரு பெரிய விவாத கோலாகலம் ஏற்பட்டு விட்டதாம். அதாவது சர்ச்சை. அது யாரடா அது? கண்ணனுடைய ஊரிலே வந்து ராமனுடைய கதையை பேசி கொண்டிருக்கிறார்களே என்று சில பேர், சில ஆயர்கள் கோபப்படவும், ஏன் அப்படி பேசக்கூடாதா என்று சில பேர் மறுபடியும் எதிர்ப்பக்கம் விவாதிக்கவும், ஒரு பட்டிமண்டபத்தைப் போலவே ஒரு விவாதம் அங்கு தொடங்கிவிட்டது என்று அனுபவிப்பார்கள். ஏனென்றால் இந்த பாடல் எப்படி வருகிறது? புள்ளின்வாய் கீண்டானி என்று கண்ணபெருமான் பகாசுரனை அழித்த கதையை சொல்லி பிறகு பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே என்று ராமாவதார கதையையும் சேர்த்து பேசுகிறார்கள். அதை எப்படி சொல்லுகிறார்கள்? கண்ணனுடைய ஸ்தலத்தில் ராமனுடைய கதையா என்று ஒருவர் கேட்க, ஏன் முன்பு ராமனை பாடிய காலத்திலே நாம் கண்ணனை சேர்த்து பாடியது இல்லையா? அந்த காரணமாக வருக 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 இங்கே வாமன நம்பி வருக, கரிய குடல் செவ்வவாய் முகத்து என் காகுத்த நம்பி வருக என்று ஆண்டாளே பாடியிருக்கிறாளே. எனவே ஆண்டாள் சிற்றில் சிதைத்தல் பாடுகிற காலத்தில் சீதவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் சிதையேல் என்று பாடியிருக்கிறாளே. அந்த அனுபவத்தை எல்லாம் இங்கே குறிப்பிடுகிறார்கள். வருக வருக என்று ஆழ்வார் அனுபவித்ததையும் சிற்றில் சிதைக்காதே என்று ஆண்டாள் அனுபவித்ததையும் இந்த இடத்தில் மேற்கோளாக காட்டி, இந்த அயோத்தியிலே ராமபெருமானுடைய புகழை பேசுவது போல ஆயர்பாடியில் கண்ணன் புகழ்தான் பேச வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, இடம் மாறி பேசினாலும் ஒன்றும் தவறு இல்லை என்று ஒப்பந்தமாயிற்று என்று இதை வேறு ஒரு கோணத்திலே பேசுவார்கள். தீவிர பற்று உடையவர்கள் எப்போதும் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாதது. புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே, பறவை வடிவத்திலே வந்தவனை அவன் அழித்தவன். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிதுவென்று பொதுக்கோ வாய்க்கின்றான், அப்படியே வாய்க்கிண்டிட்டான், அப்படியே கிழித்து எறிந்து விட்டான். அப்படி அழித்த வரலாற்றை சொன்னவர்கள் பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானே என்று ராவணனை கொன்றதை பேசுகிறார்கள். இந்த எழுப்புகிற பெண்கள் இந்த பாடலை எல்லாம் கருத்தை எல்லாம் சொல்லி எழுப்புகிறார்கள். உரை கண்டவர்கள் கேட்டார்கள், பொல்லா அரக்கன் என்று ராவணனை குறிப்பிட்டால் நல்ல அரக்கன் உண்டோ? என்ன நயம் பாருங்கள். உண்டு. அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் விபீஷணன் நல்ல அரக்கன், ராவணனோ பொல்லா அரக்கன். அவனோடு பெரிதாக போர் செய்தார் என்று சொல்ல முடியாதான், கிள்ளி களைந்தார். தமிழில் ஒரு பழக்கம் உண்டு, யாராவது ரொம்ப அலட்சியமாக நினைச்சா என்ன கிள்ளுக்கிறன்னு நினைச்சுக்கிட்டியா என்று கேட்பார்கள். அப்படி ராவனுடைய தலைகளை ராமன் கிள்ளினானான், கிள்ளி களைந்தானே. அதுக்கு வேற ஒரு பொருள் உண்டு. தன்முனைப்பு உள்ளவர்கள் பரமாத்மாவால் அழிக்கப்படுவார்கள் என்கிற அந்த உணர்வு 10 தலை ஒருவருக்கு உண்டு என்ற கதையை அப்படியே எடுத்துக்கொள்வதை விட, பன்முகமாக ஆசை தலி விரித்து ஆடுகிற போது ஒருமுகமுடைய பரமாத்மா மனதை நாம் ஒருமுகப்படுத்தினால் நமக்கு உள்ளே இருக்கிற பன்முகம் அழிந்து போகும் என்று உருவகமாக எடுத்துக்கொண்டு அனுபவிப்பவர்களும் உண்டு. இப்படி ராவணனை அழித்த வரலாற்றை பேசி கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார். இந்த நெல் பயிரிடுகிற இடத்துக்கு நெற்களம் என்று பெயர். அதுபோல் பாவை நோன்பு நோற்கிற இடத்துக்கு பாவைக்களம் என்று பெயர். யாருடைய புகழை பாடுகிறார்கள்? கீர்த்திமை பாடி, ராமன் கண்ணன் இருவருடைய புகழையும் பாடி, கீர்த்தி புகழை பாடி.
பிள்ளைகள் எல்லோரும், சின்ன குழந்தைகளாகிய பெண் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பாவைக்களம் புக்கார். அவங்கெல்லாம் நோன்பு நோக்கிற இடத்துக்கு போய்விட்டார்கள். நான் மட்டும் உனக்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் வாடி என்பது போல் பேசுகிறார். இப்போது பொழுது விடிந்து விட்டது என்பதில் அடையாளம் ரொம்ப நுட்பமான ஒரு அடையாளம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அதாவது வெள்ளிக்கிழமை தோன்றிவிட்டது, வியாழக்கிழமை முடிந்து விட்டது இல்லை, குரு ஹோரை போய்விட்டது, சுக்கிரஹோரை தொடங்கி விட்டது. அது இன்னொரு கோணம். வானியலை பற்றி நன்கு ஆய்வு செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சுக்கிரனுடைய எழுச்சியும் வியாழனுடைய அந்த இறங்கு முகமும் ஒன்றாக நடக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். சுஜாதா அவர்கள் இதை வைத்துக்கொண்டு கிபி 885 என்று உறுதி செய்ய முடியும் என்று ஒரு கட்டுரையிலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வேறு சிலரோ கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒரு முறை மட்டும் அதிகாலை பொழுதில் சுக்கிரன் எழுவதும் குரு மறைவதும் ஒரே வேளையில் நிகழ்ந்துள்ளது. அது முழு நிலவு நாள், பௌர்ணமி. அந்த நாள் அப்படியே குறிப்பிடுகிறார்கள். அந்நாள் கிபி 731 டிசம்பர் 18 காலை 3:30 முதல் 4 மணி. இதனை அடி ஒற்றி ஆண்டாள் பிறந்தது கிபி 716 ஆடிப்பூரம் என்று கணக்கிட்டிருக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காலக்கணக்கு. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பின. முன்னர் ஒரு முறை புள்ளும் சிலம்பின என்ற பாடல் வந்திருக்கிறதே, அதெல்லாம் கூட்டுக்குள்ளே. இப்போ வெளியில் பறவைகள் எல்லா இடங்களிலும் திரிந்து அவை இப்போது சப்தம் எழுப்பி கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல புள்ளும் சிலம்பியதை பற்றி சொல்லுகிற போது உரையாசிரியர்கள் இதை ஆசிரிய பெருமக்களோடு ஆச்சாரிய பெருமக்களோடு இணைத்து பேசுவது வழக்கம். குயில் அதுபோல சில ஆச்சாரியர்கள், கொக்கு அதுபோல, அன்னம் போல, கருடன் போல என்று பறவையோடு அவர்கள் ஓமிக்கத்தக்கவர்கள். கண்டத்வனியிலே, அதாவது குரல் வளத்திலே அவர்கள் குயில் மாதிரி. ஏகாகிர சிந்தையில், எப்போதும் மனம் ஒருமுகமாக இருத்தலில் கொக்கு போல, கொக்கொக்க கூம்பும் பருவத்து என்பார் திருவள்ளுவர். சாரத்தை கிரகித்துக் கொள்வதிலே அன்னபக்ஷி போல, அன்னத்தை போல. கைங்கரியம் என்ற தொண்டு செய்வதிலே கருட பட்சியைப் போல, பல்லடிமை திறத்தினாலே என்று பறவையை அப்படியே அடியார்களோடு ஒப்பிடுவதும் வழக்கம். போது அறி கண்ணினாய், போதுன்னு சொன்னால் மொட்டு என்று பொருள். தமிழ் ஒரு அழகான மொழி. அரும்பு, முகை, முகிழ், மொட்டு, மலர். பாருங்க, மலருடைய பல நிலைக்கும் பேர் இருக்கு, இன்னும் கூட இருக்கு. அதாவது வெளியில் புறப்படுவது அரும்பு, கொஞ்சம் மேலே வந்தால் அது முகை, கொஞ்சம் அது இதழ் திறக்க ஆரம்பித்தா அது முகிழ், அது நல்ல விரிந்து விட்டால் தான் அதுக்கு மலர் அப்படின்னு பேர். ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போது போதுன்னு பேர். அந்த போது அது போன்ற கண்களை உடையவள். அதில் வண்டு உட்கார்ந்திருப்பதை போன்ற கண். ஐயா, வெள்ளையாக கண்ணில் ஒரு பகுதி இருக்குது, கருப்பாக ஒரு பகுதி இருக்குது. அது வெள்ளையாக இருக்கிற மலர், அதன் மேலே கருப்பாக இருக்கிற வண்டு உட்கார்ந்திருக்கிற தன்மையினை போதறி கண்ணினாய் என்ற ஓமையாக குறிப்பிட்டார்கள். குளிக்கிறது எப்படி குளிக்கணுமா? குள்ள குளிர குடைந்து நீர் ஆடு. அப்படி ஆடாதே, பள்ளிக்கிடத்தியோ பாவாய் நீ. இந்த பெண்ணம்பெரிய அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி உண்டு. அதுபோல குள்ள குளிர என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். நல்லா முங்கி குளிக்க வேணும், குடைந்து நீராட வேண்டும். ஆற்றில், குளத்தில், கிணற்றில் இருந்து நீர் வளம் இருக்கிற இயற்கையை புதுப்பிக்கின்ற அந்த அழகான மழைக்கு பிறகு அந்த குளிக்கிற சுகத்தை இந்த வரியிலேயே கொண்டு வருகிறாள். குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக்கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனால் இன்றைக்கு கண்ணனுக்கு நாம் பார்க்க போகிற நாள், ஊருக்கு நலம் செய்கிற நாள், உனக்கு நன்மையான நாள். அப்படி இருக்கும்போது நீ படுத்து கிடக்கிறாயே, பள்ளி அறையிலேயே படுத்து கிடப்பவருக்கு பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்கிற பாக்கியம் கிடைக்குமா? அவனை பருகும் சுகம் உனக்கு எப்படி வாய்க்கும்? கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவா.